அனைவருக்கும் இனிய அன்பான ஞாயிறு காலை வணக்கங்களை மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது நேற்றைய தினம் தொடர்ச்சியாக நாம் பார்த்து வந்த விஷயத்துல மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வது என்பது வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய முதல் கடமையாக இருந்தா we have to face any problem in our life, டே டு டே லைஃப். அப்போ மனதை எப்படி மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வது அப்படிங்கிறதை பற்றி ஓஷோ அவர்கள் சொல்றாரு. மேக் லாஃபர் யுவர் பிரேயர், laugh more, and also nothing release your blocked energies as does laughter. Nothing make innocent as does laughter. Nothing makes you child like as does laughter. அதாவது சிரிப்பு என்பது உங்களுக்கான மிகச்சிறந்த பிரார்த்தனை. நாம் செய்கையுடைய பிரார்த்தனையில் பிரேயர்ல மிகப்பெரியது எதுன்னு கேட்டாக சிரிப்பது அப்படின்னு சொல்றார். அதிகமாக சிரியுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ சிரிப்பை போல் உங்களால் தடுக்கப்பட்ட ஆற்றல், நம்ம சொல்றோம்ல எனர்ஜி பிளாக். அப்போ மகிழ்ச்சியாக நீங்கள் மனதை வைத்துக் கொள்கின்ற பொழுது உங்களுக்குள் தடுக்கப்பட்ட எனர்ஜி ஆற்றலை அது விடுவிக்கிறது. சிரிப்பை போல உங்களை வெகுளித்தனமாக மாற்றுவது எதுவும் இல்லை. இன்னோசென்ட், மனதை வெகுளித்தனமாக வைத்துக் கொள்ளுதல். அதே போன்று சிரிப்பை போல சிரிப்பது என்பது ஒரு குழந்தையை போல உங்களை மாற்றுகிறது. மனிதர்கள் எப்படி வேணுமானாலும் வளர வளர மாறிவிடலாம், ஆனால் குழந்தையாக மீண்டும் மாறுவது மிகவும் கடினம். தன்னுடைய மனதை யார் குழந்தையாக வைத்துக் கொள்கிறார்களோ அவர் வாழ்வினுடைய ஒவ்வொரு நொடியையும் மகிழ்ச்சியாகவே வாழ்கிறார்கள். திருப்பி சொல்லணும்னா, நீங்கள் எப்போதெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களோ அப்போதெல்லாம் குழந்தையாகவே உணரப்படுவீர்கள். அப்போ மகிழ்ச்சி என்பது வாழ்க்கையினுடைய அடிப்படை தாரக மந்திரமாக இருக்கிறது. ரொம்ப பேர் சொல்லுவாங்க குழந்தைக்கு நிறைய கற்றுக் கொடுங்கள் அப்படின்னு. ஸோ தொடர்ச்சியாக பேசலாம். சீஃப் டாக்டர் வந்தாங்க, நிகழ்ச்சி தொடரும். நன்றி, வணக்கம். ஓகே.
அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆடிப்பெருக்கு, ஆடி 18ன்னு சொல்லுவாங்க, ஆடி பெருக்குன்னு சொல்லுவாங்க. இந்து மதத்தில் ஒரு மிக முக்கியமான பண்டிகை அது. நிறைய பேர் கொண்டாடுவாங்க. இந்தியாவில் எல்லா பாகத்திலும் கொண்டாடுவாங்க, தமிழ்நாட்டிலையும் கொண்டாடுறாங்க. பட் இதன் பின்னணியில் என்ன காரணம் இருக்கு, எதுக்காக கொண்டாடுறோன்றது நிறைய பேர் தெரியாது. இந்த மதவாதிகளுக்கும் தெரியாது, ஆன்மீகவாதிகளுக்கும் தெரியாது, ஆன்மீக ஆசிரியர்களுக்கும் தெரியும். இதோ கொண்டாடுறாங்க, அவ்வளவுதான். ஆடி 18. ஏன் ஆடி மாசம்? தேவர்களுக்கு இப்ப இரவு ஆரம்பிக்குது. தட்சிணாயனம் சொல்லுவாங்க. ஜோதிடத்துல தட்சிணாயனம் சொல்லுவாங்க. சூரியன் ரிவர்ஸா சுத்துற நேரம். 6 மாதங்கள் கிளாக் வைஸாவும் 6 மாதங்கள் ஆன்டி கிளாக் வைஸா சுத்துவார். அப்ப அந்த ஆன்டி கிளாக் வைஸா சுத்துற நேரம் இது. இந்த 6 மாதங்கள் தட்சிணாயனம் சொல்லுவாங்க. தேவர்களுக்கு இரவு. அந்த இரவினுடைய முதல் தொடக்கம் ஆடி மாதம். இந்த ஆடி மாதம் பிறந்த போது முதல் 3 நாள் நதிகள்ல குளிக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் 3 days, ஆடி 1, ஆடி 2, ஆடி 3, அந்த 3 நாள்கள் நதிகளை குளிக்கக்கூடாது. குளிச்சா என்ன ஆகும்னா நிறைய நெகட்டிவ் எனர்ஜி அவங்களுக்கு வரும். ஆனால் சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆடியில முதல் 3 நாள் குளிக்க வேண்டாம். யாருக்குமே என்ன காரணம் தெரியாது. அப்ப அதே ஆடி மாதத்துல 18வது நாள் குளிங்க அப்படின்னு வருது. இன்னைக்கு 6ஆம் இருந்தாலும் ஏதாவது ஒரு நதி தீரத்துல நதியில போயிட்டு இன்னைக்கு குளிங்க. நல்லா பாருங்க, ஆடி மாதம், இந்த ஆடி மாதத்துல முதல் 3 நாள் குளிக்கவே குளிக்காதீங்க, நதி கிட்டே போகாதீங்க, ரிவர் கிட்ட போகாதீங்க. பட் 18வது நாள் ரிவரை தேடி போய் அன்னைக்கு குளிங்க. இந்த ஆடி 18வது நாள் ரொம்ப முக்கியமான நாள். எல்லாருமே அந்த நதி தீரங்கள் அப்படின்னு சொல்லி இருந்தா அங்க போயிட்டு குளிக்கலாம். இன்னைக்கு நதிகள் இல்லை, நதிகளையும் தண்ணி இல்லை, நதிகளும் இல்லை, நதிகளும் தண்ணி இல்லை. தக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் மனுஷன் பண்ற தவறு. அதை பத்தி பின்னாடி பேசுவோம். ஏன் போய் நதி தீரத்துல குளிக்கணும்? ஏன் இன்னைக்கு புதுமண தம்பதிகள் இன்னைக்கு கம்பல்சரியா புதுமண தம்பதிகளை அந்த காவிரி ஆறு இந்த மாதிரி புனிதமான இடங்கள்ல, ஆற்று நதி ஓரங்கள்ல கொண்டு போயிட்டு இன்னைக்கு செரிமனிஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அவங்க கம்யூனிட்டிக்கு தகுந்த மாதிரி வேறு வகையில இன்னைக்கு வழிபாடு செய்வாங்க. தாடியை மாத்தி போடுவாங்க, மாத்திக்குவாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், மாங்கல்யம் மாற்றுவதற்கு சில குறிப்பிட்ட நாட்கள் தான் மாறணும். நம்ம ஏற்கனவே வீடியோவில் பேசியிருக்கோம், கிளாஸில் சொல்லியிருக்கோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. பட் இன்னைக்கு எக்ஸப்ஷன் என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஆடி 12 மாத்திக்கலாம். எல்லா நாள்களையுமே மாற்ற முடியாது. நம்ம ஏற்கனவே வீடியோவில் பேசியிருக்கோம், லாஸ்ட் வீக்கா ஒரு 10 days பேக் பேசியிருக்கோம், எந்தெந்த நாளில் தாடி மாற்றணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கோம். அதுக்கு ஒரு எக்ஸப்ஷனா இன்னைக்கு மட்டும் சண்டே மாற்றக்கூடாது. பட் இன்னைக்கு ஆடிப்பெருக்கு வர்றதுனால இன்னைக்கு சண்டேல பண்ணணும். ஏன்னா எல்லாமே ஒரு காரணத்தோட சொல்லியிருக்காங்க. எப்பயுமே ஆயில் பாத் சூரியன் உதயம் ஆன பிறகுதான் எடுக்கணும். சூரியன் உதயம் ஆன பிறகுதான் ஆயில் பாத் எடுக்கணும். ஆனா தீபாவளி அன்னைக்கு மட்டும் நரக சதுர்த்தின்னு சொல்லுவாங்க. நரக சதுர்த்தி, தீபாவளி அன்னைக்கு மட்டும் சூரியன் உதயம் ஆகிறதுக்கு முன்னாடி ஆயில் பாத் எடுக்கணும், ரிவர்ஸா எடுக்கணும். அன்னைக்கு மட்டும், அன்னைக்கு லேட்டா எடுக்கக்கூடாது, அன்னைக்கு முன்னாடி எடுக்கணும். காரணம் இருக்கு, எல்லாமே சயின்டிபிக் ஃபேக்டர் தான், சாஸ்திரம்னு சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. ஒரு காரியம் எந்த செய்யணும், எப்ப செய்யக்கூடாது, நிறைய மூட நம்பிக்கைலாம் கிடையாது. தெரியாதுன்னு சொல்லுவாங்க மூட நம்பிக்கை. இதுக்கு பின்னாடி பெரிய பெரிய லைஃப் சீக்ரெட்ஸ் எல்லாம் அதுல இருக்கு. அது இந்து மதம் சாஸ்திரமா சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ புதுமண தம்பதிகள் இன்னைக்கு தாடியை மாத்திக்குவாங்க, புதுசா கல்யாணம் பண்ண பொண்ணுங்க. அது இல்லாம எல்லாருமே மாத்திக்கலாம் இன்னைக்கு ஸ்பெஷல். ஸோ கருணாநிதி ஐயா ஒரு தடவை கேட்டிருந்தாரு, 2 தாலி போட்டுக்கலாமா, 2 தாலியில கோல்டு ஒன்று, மஞ்சள் கயிறுல போட்ட தாலி ஒன்று போட்டுக்கலாமான்னு சொல்லி ஐயா ஒரு தடவை கேட்டிருந்தாரு. அதுக்கு இப்போ ஆன்சர் பண்ணிடுறேன். மஞ்சள் கயிறு இருக்கிறது தான் பெஸ்ட், நம்பர் 1, அதுதான் பெஸ்ட். அடிஷனலாக கோல்டு போடுறது தவறு கிடையாது. பட் தாலின்றது மஞ்சள் கயிறுல இருக்கணும். அது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. நான் சில பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது இன்னைக்கு தற்காலத்து நாகரிகமான பெண்கள் அது மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்றாங்க, கோல்டா வாங்கி கொடுத்து கோல்டா போட்டிருக்காங்க. கருணாநிதி ஐயா கேட்ட மாதிரி தாலி போட்டுக்கலாம், 2ஆ இருந்தாலும் பரவாயில்ல, தப்பு இல்லை. பட் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் டு பி கிவன் டு த்ரெட், எல்லோ த்ரெட், மஞ்சள் கயிறுக்கு தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அதுதான் இருக்கணும். கோல்டு சாய்ஸ் தான், அது இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனாலும் பரவாயில்ல. இது நீங்க வேற ஆர்னமெண்டா கூட போட்டுக்கலாம், பட் தாலியும் மஞ்சள் கயிறு இருக்கணும். பிரஸ்ட் கேன்சர் வராது, ஹார்ட் பிரச்சனை வராது, ரெசிஸ்டன்ஸ் பவர், பாடியில் ரெசிஸ்டன்ஸ் பவர் இருக்கும். உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி படுக்க மாட்டாங்க, பெரிய பெரிய வியாதிகள் வராது, பெட்டுடனா படுக்க வேண்டிய நோய்கள் வராது. கணவன் நல்ல ஆரோக்கியமா இருப்பாரு, குடும்பம் நல்ல ஆரோக்கியமா இருக்கும், செல்லும் நல்லா செழிப்பா இருக்கும்,
மென்சஸ் ப்ராப்ளம் வராது, குழந்தைக்கு நார்மல் டெலிவரி ஆகும். இவ்வளவு விஷயம் இருக்காது. மென்சஸ் ப்ராப்ளம் வராது, குழந்தை நார்மல் டெலிவரி ஆகும். மென்சஸ்க்கும் வயிற்றுல போற தாலிக்கும் என்ன சம்பந்தம்னா அது அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அதை பத்தியும் ஒரு 10 கிளாஸ் எடுக்கலாம், பின்னாடி பேசுவோம். டைம் இருந்தால் இறைவன் அனுமதித்தால் அதை பற்றியும் நாம் பேசுவோம். இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அந்த மஞ்சள் கயிறு போடுகின்ற அந்த மஞ்சள் கண்ட தாடியில அவ்வளவு விஷயம் இருக்கு. இது யாரும் சொல்றதுக்கு யாரும் ஆள் இல்லை. இன்னைக்கு எந்த குருமாலும் சொல்லி கொடுக்க மாட்டேன். அந்த பற்றி சப்ஜெக்டே எடுக்கல. கோயிலுக்கு போய் கும்பிடு, சாமி கும்பிடு, பாராயணம் பண்ணு, பாராயணம் பண்ணு, பாராயணம் பண்ணு, பாராயணம் பண்ணு, இவ்வளவுதான். வேற எதுவும் சொல்ல மாட்டேன்ட்டாங்க. சித்தர்கள் மட்டும்தான் இதெல்லாம் ரொம்ப கீழே இறங்கி இன்டெப்தா உள்ள போய் மக்களுக்கு சொல்றோம். மக்கள் நல்லா இருக்கணுக்காக சொன்ன விஷயம்தான். ஒரு பழமொழி, புத்திசாலி மனைவி தன்னுடைய கணவனை ராஜாவாக்கி தானும் ராணியாக வாழ்கிறாள். புத்திசாலி மனைவி தன்னுடைய கணவனை ராஜாவாக்கி தானும் ராணியாகவே வாழ்கிறார். முட்டாள் மனைவி தன்னுடைய கணவனை அடிமையாக்கி, நல்லா நோட் பண்ணிக்காங்க, முட்டாள் மனைவி தன்னுடைய கணவனை அடிமையாக்கி தானும் அடிமையாகவே வாழ்ந்து கழிக்கிறார் அவருடைய வாழ்வை. இதுதான் நிறைய பேர் நடந்திருக்கு. இன்னைக்கு அப்படிதான் நடிச்சிட்டு இருக்காங்க. டாமினேஷன் பெரும்பாலான ஃபேமிலிஸ் லேடிஸ் தான் பண்றாங்க. ஆனா வெளியே தெரியாது. ஆண்களோட ஆணாதிக்கம் அடக்குறாங்க. ரெண்டுமே இருக்கு. ஆண்கள் பெண்களை அதிகாரம் பண்றதும் இருக்கு, பெண்களை ஆண்களை அதிகாரம் பண்றதும் இருக்கு. இது ஆண்கள் பெண்களை அதிகாரம் பண்றதும் தப்பு, பெண்கள் ஆண்கள் அதிகாரம் பண்றதும் தப்பு. இதைத்தான் இறைவன் உடல்ல சரிபாதியா கொடுக்கிறார். என்னல நீ பாதி இருமா அப்படின்னு சொல்லிட்டு இடபாகத்தை உமாவுக்கு கொடுக்கிறார் சிவன். இது கதையாக சொல்லப்படுகிறது. பட் வாழ்க்கையில அதான் உண்மை. இறைவன் எல்லா மதங்களிலுமே பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் மரியாதை கொடுக்குறாங்க. என்னுடைய கணிப்புல பெண்கள் அதை காப்பாற்றிக் கொள்ளவில்லை என்ற என்னுடைய கருத்து. எல்லா மதங்களிலுமே பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. இன்னைக்கு சில மாடர்ன் உமன் ஆக்டிவிஸ்ட் ஆண்கள் என்ன அதிகாரம் பண்றாங்க, எங்களை டாமினேட் பண்றாங்க, எங்களை கொடுமைப்படுத்துறாங்க, நாங்க ஒடுக்கப்பட்ட சமுதாயம்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா ஆக்சுவலா அப்படி கிடையாது. ஆண்கள் சரி, பெண்களும் சரி ஈக்குவலா இருக்கணும்ன்றதுதான் நம்ம சிவன் பார்வதி தத்துவம் உணர்த்துகிறது. சிவலிங்க தத்துவம் உணர்த்து. பாரி, நான் பாரி, நீ பாரி. இது சிம்பாலிக்கா சொல்லப்படுகிறது. என்னோட உடல் சரிபாதி உனக்கு தருகிறேன் இறைவன் சொல்றாரு இல்லையா? சரிபாதி கொடுக்குறார் உமாவுக்கு. அப்போ ஆணும் பெண்ணும் சமம் தான். இங்கே சில வயலேஷன்ஸ் எல்லாம் நடக்குது. அது எல்லாத்தையும் நடக்கிறது தான். பட் அதுக்காக ஆண்கள் அடக்குறாங்க அப்படின்றதும் கிடையாது. அதே மாதிரி பெண்கள் அடக்குறாங்கன்னு கிடையாது. பட் என்னுடைய கணிப்புல எங்கிட்ட வர கிளைண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்களெல்லாம் சொல்லும்போது பார்த்தா ஆண்கள் கொடுக்குற ரெஸ்பெக்ட் பெண்கள் காப்பாற்றிக் கொள்ளவில்லைன்றதுதான் எனக்கு ஒரு அசம்ஷன் வருது. ஆனா இன்னைக்கும் பெண்கள் நல்லா இருந்தா தான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும். பெண்கள் தான் ஒரு வீட்டின் கண்கள். சினிமால டைலாக் எல்லாம் போடுவாங்க இல்லையா? ஆமா, ஒரு பெண்கள் ஒரு வீட்டின் கண்கள். ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. ஒரு பொண்ணு நினைச்சா அந்த குடும்பத்தை ஆக்கவும் முடியும், ஒரு பெண்ணு நினைச்சா குடும்பத்தை அழிக்கவும் முடியும். அது ஆணை விட பெண்ணுக்கு அந்த பவர் இருக்கு. ஆனா பெண்கள் தவறாக பயன்படுத்துகிறார்கள். பெண்கள் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த உரிமை, தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த செல்வாக்கை தவறாக பயன்படுத்துகிறார்கள் தான் என்னுடைய அனுபவபூர்வமான உண்மை. அதை சரியா முறையா பயன்படுத்துகிறது இல்லை. சொன்னா தப்பா நினைக்கிறாங்க. இப்போ பெண்கள் நேரு வடுகு எடுப்பாங்க, நேரா வடுகு எடுப்பாங்க. ஏன் எடுப்பாங்க? இப்ப பாருங்க, 197 பேர் எடுக்கிறதே கிடையாது. டிஃப்ரெண்டா ஸ்டைலா எடுப்பாங்க. நேரு வடுகு எடுத்தா இப்ப நான் சொன்ன பெனிஃபிட்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஒரே ஒரு பிரசவம் கூட சிசேரியன் போகவே தேவையில்லை, நார்மல் டெலிவரி ஆகும். நீங்க நேர் வடுகு எடுத்து பாருங்க, குழந்தை நேர் வடுகு எடுத்து பாருங்க, சிசேரியனே ஆகாது, நார்மல் டெலிவரி ஆகும். எத்தனை பேர் தெரியும்? இப்படி தீர்வாங்க, இப்படி சீவுரு அப்படிதான் அந்த நேர் வடுகுன்ற சப்ஜெக்டே போச்சு. அப்ப டாக்டர் போய் அது காலம் முழுசும் அவசரப்பட்டுக்கிறாங்க. டெலிவரி சிசேரியன்ன்றது அன்னியோட முடிக்கிறது கிடையாது. நார்மல் டெலிவரி ஆனது வேற சமாச்சாரம், அது லைஃப் லாங் ஹெல்த்தியா இருக்கும். பட் சிசேரியன் ஒன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதனுடைய பாதிப்பு அந்த தாய்மார்களுக்கு வாழ்க்கை முழுவதும் இருக்கும். இது நல்லா ரியலைஸ் பண்ணா உங்களுக்கு தெரியும் பாருங்க. சிசேரியன் ஒன்ஸ் நீங்க கத்தி வச்சு நார்மல் ரூட்ல ஒரு பிரேக் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிரச்சனை லைஃப் லாங் இருக்கும். பல வகையில பரிணமிக்கும். அது வெவ்வேறு டைமென்ஷன்ல வரும். உங்களுக்கு இதுதான் காரணம் தெரியாது. குறிப்பிட்ட நாள்ல குறிப்பிட்ட டைம்ல பிறக்கணும்னு சொல்லிட்டு சிசேரியன் பண்ணிக்கிறாங்க. எனக்கு வழி தெரியாதுன்றதுக்காக சிசேரியன் பண்ணிக்கிறாங்க. வழி தெரியக்கூடாது வழி அப்படின்னு சிசேரியன் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவங்க அனுபவிக்கிற வழி, பிரசவ டைம்ல அந்த பிரசவத்துக்காக வழி அனுபவிக்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி பல
ஆயிரக்கணக்கான மடங்கு லைஃப் லாங் அனுபவிக்கிறாங்க. பல ஆயிரக்கணக்கான மடங்கு லைஃப் லாங் அனுபவிக்கிறாங்க. மோட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டை கொடுத்துன கதைன்னு சொல்லுவாங்க இல்லையா? மோட்டை பூச்சிக்கு பயந்துட்டாங்க, ஐயோ அதுக்கு ட்ரை பண்ண 1000 வழி இருக்கு. பட் அதுக்காக வீட்டையே கொளுத்திடுறது. அதுக்காக பிரசவ வலி கொஞ்ச நேரம் வலி. அது கூட பிரசவ வலின்றது கூட வலி கிடையாது, அது ஒரு இனிமையான அனுபவம். அது ஒரு இனிமையான அனுபவம். இந்த சினிமாவில் அப்படி பில்டப் பண்ணி விட்டுறாங்க. அந்த நம்ம மக்கள் சினிமா பார்த்தா குடிச்சவரா போயிருக்கிறாங்க. சினிமாவை பார்த்து நல்ல விஷயம் கத்துக்கிறது 1%ன்னா அதை பார்த்து கெட்டு போகிறது 99%. இந்த பிரசவம்னா அப்படிதான் இப்படிதான் இப்படி அப்படி சினிமாவில் ரொம்ப பில்டப் பண்ணி இப்படிதான் பார்த்து இந்த காலத்து பொண்ணுங்கெல்லாம் பயந்து போய் சிசேரியனே பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறாங்க. நீங்க நேச்சுரல் டெலிக்கு அலோவ் பண்ணுங்க. வெளியே இல்லாம குழந்தை பிறக்கே தெரியாம பண்றதுக்கான நிறைய முறைகள் இருக்கு. சித்தா முறையில் இருக்கு, ஆயுர்வேத முறை இருக்கு, நேச்சுரல் மெத்தட் நிறைய இருக்கு. அதை யாரும் பயன்படுத்துறது கிடையாது. குழந்தை பிறந்ததுன்னே தெரியாது, அந்த அளவுக்கு கேஷுவலா பிறக்கும். பிரசவ வலின்னா ஒண்ணு கிடையவே கிடையாது. பிரசவ வலின்னா ஒன்று கிடையவே கிடையாது. அது ஒரு சுகமான அனுபவம். இப்ப நீங்க ஊசி போட்டீங்கன்னாலும் சந்தோஷம் தான் போட்டீங்க. டாக்டர் இன்ஜெக்ஷன் போடுங்க, குத்துங்க, இந்த குத்துங்க, வலிக்குதானே? ஊசி போடும்போது குத்துது வலிக்குதுன்றதுக்காக யாராவது யோசனை பண்ணாம இருக்கீங்களா? போடுங்க, வெயின்ல குத்துருங்க, எவ்வளவு வலிக்குது. இன்ட்ராமஸ்குலர் போடுங்க, வலிக்கும். ஐவி போடுங்க, வலிக்கும். வலிக்குதானே? அதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க சந்தோஷமா. அது மாதிரி சின்னதுதான். சின்ன இன்ட்ராமஸ்குலர் போட்டா என்ன வலிக்குதோ, ஐவி போட்டா என்ன வலிக்குதோ, அது மாதிரி சாதாரண சிம்பிள் தான். அது இன்னும் நல்ல ப்ராப்பரா சில முறைகள், சித்தர்கள் சொன்ன முறைகள்லாம் பயில பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரசவம் ஆச்சுன்றதே தெரியாது. அவ்வளவு கேஷுவலா டெலிவரி ஆகும். அப்படி கேஷுவலா டெலிவரி ஆனதான் முன்னால பழைய தாத்தா பாட்டிங்கெல்லாம் அவத்துல குழந்தைய பெற்றுக்கிட்டாங்க, ஆரோக்கியமா பெற்றுக்கிட்டாங்க. 8 குழந்தைங்க, 10 குழந்தைங்க, 12 குழந்தைங்க அப்படின்னா கேள்விப்படுறோம். நாம கேள்விப்படுறோம். பாருங்க, நீங்க பாருங்க, அப்பா விட்டுடுங்க, அப்பா வகையில கொஞ்சம் கம்மியா இருக்கும். தாத்தா பாட்டி அவங்க ட்ரெடிஷன்ல பழைய முறையில் கேட்டு பாருங்க. குறைஞ்சபட்சம் 7 குழந்தைங்க, 8 குழந்தைங்க, 9 குழந்தைங்கலாம் பத்துக்கிட்டாங்க. 10 குழந்தைங்களாம் பேர் பார்த்துருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கேன், நான் பார்த்துருக்கேன், நிறைய பேர் பார்த்துருக்கேன். சவுத்துலலாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் என்ன ஒரு வயசு என்ன பண்ணியிருப்பாங்க. டாக்டரே கிட்ட வர மாட்டார், டாக்டர் பக்கமே போக மாட்டாங்க, மருத்துவச்சின்னு இருப்பாங்க, அவங்க தான் வருவாங்க, அவங்க ட்ரீட் பண்ணி கொடுத்து போயிடுவாங்க. அவங்க வந்து எம்டி குவாலிஃபைடு டாக்டர் கிடையாது, மருத்துவச்சி, அவ்வளவுதான். அந்த பிரசவம் பார்க்குற அந்த அம்மா, அவ்வளவுதான். அவங்களுக்கு இதை இவங்களால முடிஞ்சு கொடுப்பாங்க, அவ்வளவுதான், சிம்பிள். ஏன் சில வருடங்களுக்கு முன்னாடி, ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி 10-15 குழந்தைங்க நல்லா ஆரோக்கியமா பெற்றுக்கிட்டாங்க, ஆரோக்கியமா இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு குழந்தைய பெற்றுக்கிறதுக்கு ஐவிகா போற அளவுக்கு வந்துட்டாங்களே. ஒரு குழந்தைய பெற்றுக்க முடியல. அதுக்கு நான் 5 lakhs 10 lakhs செலவு பண்றேன் சார், அதுவும் ஃபெயிலியர் ஆகி போச்சு. திருப்பி ட்ரை பண்றேன் சார், செலவு பண்றேன் சார், ஃபெயிலியர் ஆகி போச்சு. 3rd attempt 4th attempt தான் சக்சஸ் ஆயிடுச்சு சார். குழந்தை பண்ண வெக்கமா இல்லை மக்களுக்கு? எனக்கு வெக்கமா இருக்கு, அவங்களுக்கு வெக்கமா இல்லை தெரியல போல. சாதாரணமாக இயற்கையாக ஒரு குழந்தை பெற்றுக்கிற விஷயம் இன்னைக்கு ஐவிஎஃப்ல போற அளவுக்கு நம்ம தான் அதை கெடுத்து குடிச்சவர் பண்ணிக்கிட்டு. எனக்கு வெக்கமா இருக்கு, சொல்றவங்களுக்கு வெக்கமா இல்லை. அவங்க கேஷுவலா சொல்றாங்க, சார் ஐவிஎஃப் போனோம் சார், ட்ரை பண்ணேன் சார், கிடைக்கல சார், இன்னொரு தடவை ட்ரை பண்றேன் சார், இன்னொரு தடவை ட்ரை பண்றேன் சார். 10-15 குழந்தைங்க சர்வசாதாரண பெற்றுக்கின தலைமுறை எங்க? ஒரு குழந்தைக்கே லோல் படுற குழந்தை இந்த சமுதாயம் எங்க இறை நோக்கி போய் கொண்டிருக்கோம். நம்ம அறிவாளியும் நினைச்சிட்டு இருக்கோம், பக்கா வடிகட்ட முட்டாளுங்க நடந்துட்டு இருக்கோம். நம்ம நினைச்சுக்கிறோம் அறிவாளி, நம்மளை போல அறிவாளி யாருமே இல்லை, நம்மள மாதிரி வடிகட்ட முட்டாள் யாருமே கிடையாது, நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அப்படி. அப்போ தவறான செயல்பாடுகள் மூலமாக நம்மளை நாம தான் கெடுத்துக்கிறோம். நேர்வடு எத்தனை பேர் எடுக்கிறாங்க? எடுக்கிறது கிடையாது. காதுகளை நகைகள் போடுவாங்க, மூக்குத்தியெல்லாம் போடுவாங்க, எல்லாமே ஒரு சயின்டிபிக் ரீசன் இருக்கு. நீங்க காதுகளை நகைகள் எங்கெங்க இடத்துல என்னென்ன பாயிண்ட் நீங்க போடுறீங்களோ எல்லாமே பெருவாரியான நோய்களை தடுக்கக்கூடிய விஷயங்கள். மூட நம்பிக்கை கிடையாது. என்ன நினைக்கிறாங்க, எங்களை வந்து அடிமைப்படுத்துறீங்க, நீங்கள் தான் போட்டுக்கல, நாங்க மட்டும் போட்டுக்கணுமா, எங்களுக்கு மட்டும் காது குத்தணும் மூக்கு குத்தணுமா, நாங்களாம் அடிமைகளான்னு கேட்கிறாங்க. குத்திக்கிட்டா நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க நல்லா இருக்கனால உங்க கணவர் நல்லா இருப்பார், உங்க கணவர் நல்லா இருக்கனால உங்க குடும்பம் நல்லா இருக்கும், உங்க குடும்பம் நல்லா இருக்குன்னா மற்றவங்க எல்லாரும் நல்லா இருப்பாங்க. அப்ப எல்லாரும் நல்லா இருக்கிறது நீங்க அடிப்படை காரணமா இருக்கிறீங்க. அப்போ மூக்குல போட்டுக்கிற மூக்குத்தியோ காதுல போட்டுக்கிற தோடோ மற்ற இடங்கள்ல சில இடங்கள்லாம் போடுவாங்க, எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நோய்களை தடுக்கக்கூடியது. வர்மா பாயிண்ட்ஸ், அக்கு ப்ரெஷர் பாயிண்ட்ஸ், அக்கு பங்க்சர் பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க. அக்கு ப்ரெஷர் பாயிண்ட்ஸ், அக்கு பங்க்சர் பாயிண்ட்ஸ் எல்லாம் இந்தியாவுல தமிழ்நாட்டுல தோன்றின வர்ம கலையினுடைய ஒரு பகுதி. நம்ம ஆளுங்க எதையும் நம்ம விஷயத்தை மதிக்க மாட்டாங்கல்ல. வர்ம கலை வந்து மிகப்பெரிய கலை, மிகப்பெரிய கலை, சித்தர்கள் மக்களுக்கு கொடுத்த கிடையாது. அந்த கலையினுடைய ஒரு மறு உருவாக்கம் தான், அதன் ஒரு பாட்டு தான் அக்கு பஞ்சர், அக்கு ப்ரெஷர்ல.
அதை சைனா பீப்புள் வந்து அதை யூஸ் பண்ணி அதை வேலிடேட் பண்ணி அதை கொண்டு வந்தாங்க. அவங்க கண்டுபிடிச்ச மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இப்போ உலகம் முழுசும் அக்குபஞ்சர்னா சைனானுவாங்க, உலகம் முழுசும் அக்குபஞ்சர்னா சைனானுவாங்க. சைனா கிடையாது, இந்தியா தான், சவுத் இந்தியா தான், தமிழ்நாடு தான். தமிழ்நாடு தான். வர்ம முறை சித்தர்கள் கொடுத்தது, வர்ம முறை சித்தர்கள் கொடுத்தது. அந்த வர்ம முறையினுடைய பல்வேறு வகையான ஃபேசட்ஸ் சொல்லுவோம், பல்வேறு வகையான பரிமாணங்கள் தான். அதுல ஒன்று அக்குப்ரெஷர், அக்குபஞ்சர். ஸோ அந்த பாயிண்ட்ஸ் நீங்க போடும் பொழுது, அந்த பாயிண்ட்ஸ்ல நீங்க அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் போடும் பொழுது அதுல மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும். பெரும்பாலான நோய்கள் வராது, நோய்கள் வராது. ஃபர்ஸ்ட் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் வராது. ப்ரிவென்ஷன் தான். என்னைக்குமே சித்தர்கள் சொல்ல ப்ரிவென்ஷன் தான். நோய்கள் வராது. வந்த பிறகு அப்புறம் பார்த்துக்கினா ரொம்ப ஈஸியாக பிக்கப் பண்ணிட்டு போயிடும். அது டியூ டு வேரியஸ் கர்மா, ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹெவியாக நீங்கள் பல தலைமுறைக்கு ஸ்ட்ராங்காக கொண்டு வந்தீங்க வச்சுங்க, அப்போ சும்மா மைனராக போயிடும், மேஜராக போகாது. ஸோ நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பதற்கு நீங்கள் போட்டுக்கிற நகைகள் ஒரு முக்கியமான காரணம். மூக்குத்தி இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் மூக்கு போடுறதே கிடையாது. அதாவது யூரோப்பியன் பீப்புள் கிட்ட, ஃபாரின் வெஸ்டர்ன் பீப்புள் கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறைய விஷயம், நல்ல விஷயம் நிறைய இருக்கு. ஆனால் நம்ம ஆள் அதெல்லாம் விட்டுருவாங்க, அதை பற்றி எதையுமே கண்டுக்க கிடையாது. அவங்ககிட்ட கெட்ட விஷயம் இருக்கு இல்லையா, அவங்க தேவையில்லாத விஷயம் இருக்கு இல்லையா, அதை கரெக்டாக கெட்டியாக பிடிச்சி 100% ஃபாலோ பண்ணுவான். நம்ம மக்கள் அதான் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு. அவங்க கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டிய நல்ல விஷயத்த கற்றுக்கல, அவங்ககிட்ட கற்றுக்க தேவையில்லாத விஷயத்த கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா இந்த இதுக்கெல்லாம் மூக்குக்கு இதுக்கெல்லாம் போடுற பழக்கம்லாம் கிடையாது. ஏன் மூக்குத்தி போடுறாங்கன்னா, யாருக்கா தெரியுமா எதுக்கு போடுறோன்னு? எதுக்காக போடுறோம்? அந்தஸ்து கௌரவத்தை காட்டுறதுக்கு. பெண்கள் வந்து மூக்குத்தி போடும் பொழுது திருமணமான பிறகு கணவனோட செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுக்குவாங்க. அந்த கணவனோட திருமண வாழ்க்கைக்கு பிறகு கணவனோட இன்டர்கோர்ஸ் பண்ணும் பொழுது இவங்க உடம்புல இருந்து ஒரு எனர்ஜி அங்கே போகும். பொதுவாகவே செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் அப்படின்னும் போது ஆணினுடைய கணவனுடைய உடம்புல இருந்து ஒரு எனர்ஜி ஒய்ஃபுக்கு போகும், ஒய்ஃபு உடம்புல இருந்து ஒரு எனர்ஜி வந்து கணவனுக்கு வரும். இந்த எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் பற்றி யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு மாடர்ன் செக்ஸாலஜிஸ்ட்கெல்லாம் தெரியாது. அவங்க சொல்றதே வேற. செமன் போது, சுரணியத்தோட கலக்குது, குழந்தை உருவாகுது, அவ்வளோதான் தெரியும். அதான் அவங்களுக்கு தெரியும். பெரிய எக்ஸ்பர்ட் பிஹெச்டி எம்டி முடிச்ச டாக்டர்ஸ்க்கு அது மட்டும் தான் தெரியும். செக்ஷுவல் இன்டர்கோர்ஸில் செமன் போகுது, சுரணியத்தோட கலக்குது, அப்புறம் கடந்து குழந்தை உருவாகுது, அப்புறம் அது வளருது, டெலிவரி ஆகுது, குழந்தை வருது. இது மட்டும் தான் தெரியும். அதுக்கு பின்னாடி எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் பற்றி தெரியாது. சித்தர்கள் தான் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. கணவனும் மனைவியும் சேரும்பொழுது ஆண்கள் கணவன்கிட்ட இருந்து ஒரு எனர்ஜி, இன்விசிபிள் எனர்ஜி ஒய்ஃபுக்கு போகும், ஒய்ஃபுக்கிட்ட இருந்து ஒரு இன்விசிபிள் எனர்ஜி இங்கே வரும். அது பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும், ரெண்டுமே இருக்கும். கணவனுடைய பாசிட்டிவ் நெகட்டிவும் ஒய்ஃபுக்கு போகும், மனைவியுடைய ஒய்ஃபும் அந்த ஒய்ஃபினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் எனர்ஜி ஹஸ்பண்டுக்கு போகும். இது பல்வேறு வகைகளை பரிணமிக்கும். அதை நல்லா சென்சிட்டிவாக உணர்ந்தா தெரியும். மேரேஜுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, மேரேஜுக்கு பின்னாடி எப்படி இருந்தாங்க அப்படின்னு அவங்க லைஃப்பை பார்த்தோம்னா அது நிறைய விஷயங்கள் அது இருக்கு வரும். அந்த இன்டர்கோர்ஸ் டைம்ல பெண் கிட்ட இருந்து அந்த மூச்சு காத்து வழியா ஒரு மூச்சு காத்து கணவனுக்கு போகும். அது எனர்ஜி டிரான்ஸ்மிஷன், காத்து போகும். அந்த முத்தம் கொடுக்கும் பொழுது, பேசோட பேச வருஷம் பொழுது அந்த காத்து உள்ள போகும் பொழுது என்ன ஆகும்னா, அது ஒரு எனர்ஜி. அந்த எனர்ஜி போகும் பொழுது அந்த மூக்குத்தி வழியா ஃபில்டர் பண்ணிக்கும். மூக்குத்தி வந்து ஃபில்டர் பண்ணி அனுப்பும். இவங்க கிட்ட இருந்து எனர்ஜி போகுது இல்லையா, அந்த எனர்ஜி மூக்குத்தி இருந்து எனர்ஜி போகும்போது இவங்க கிட்ட போற அந்த நெகட்டிவ் எனர்ஜி அதை அரெஸ்ட் பண்ணிக்கும். இவங்ககிட்ட நெகட்டிவ் எனர்ஜி அரெஸ்ட் பண்ணிக்கும், பாசிட்டிவ் மட்டும் உள்ள அனுப்பும். ஸோ இப்போ கணவன் உடம்புல உள்ள போகும், கணவன் உடம்புக்குள்ள போயிட்டு அங்கே இருந்து அவர்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி திருப்பி வெளில கொண்டு வரும். அப்போ நெகட்டிவ் எனர்ஜி வெளியே கொண்டு வரும்போது கணவன் போட்டிருக்கிற அந்த மனைவி போட்டிருக்கிற அந்த கோல்டு இருக்கு இல்லையா, அதை நெகட்டிவ் எனர்ஜி திருப்பி உள்ள வாங்கிக்கும். திருப்பி கணவன் கிட்ட இருந்து ஒய்ஃபுக்கு திருப்பி உள்ள வரும். கணவன் கிட்ட இருந்து உள்ள வந்துட்ட பிறகு திருப்பி இங்கேருந்து ஒன்று திருப்பி எனர்ஜி ரிவர்ஸ் ஆகும். திருப்பி போகும்போது பாசிட்டிவ் எனர்ஜி போகும், ஹஸ்பண்டுக்கு போகும். திருப்பி அங்கேருந்து போய் திருப்பி ஹஸ்பண்டுடைய பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள வரும். திரும்பவும் சொல்றேன், இது எனர்ஜி வந்து பியூரிஃபிகேஷன். இது நிறைய பேருக்கு தெரியாது. சித்தர்கள் சொன்ன உண்மை இது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒய்ஃப் கிட்ட தான் ஸ்டார்ட் ஆகும். ஆவதும் பெண்ணாலே, அழிவதும் பெண்ணாலே. இந்த எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் பியூரிஃபிகேஷன் வந்து எந்தெந்த வகையெல்லாம் உதவும் அப்படின்னு சொன்னா, வாழ்க்கையில எல்லா வகைகளையும் உதவும். உறவுகள்ல, குழந்தைகள்ல, குடும்பத்துல, உங்களுடைய பொருளாதார நிலையில, உங்களுடைய ஹெல்த்ல, ஃபேமிலியோட ஹெல்த்ல, ஒட்டுமொத்த ஃபேமிலியுடைய ஹெல்த், ஒட்டுமொத்த கண்ணுடைய ஹெல்த்துமே உங்களுடைய மூச்சு மூலமாக பியூரிஃபை பண்ணப்படுகிறது. பெண்களால போகுது. ஃபர்ஸ்ட் எனர்ஜி வந்து நல்லா பார்த்துங்க, திரும்ப சொல்றேன். பெண்கிட்ட இருந்து எனர்ஜி அப்படியே போகும், மூக்கு வழியா போகும். அந்த எனர்ஜி காத்து பிராணன் அப்படியே கணவனுக்கு போகும். இப்போ போகும்போது என்ன ஆகும், இவங்ககிட்ட நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும், கர்மா இருக்கும். அந்த கர்மா, அந்த நெகட்டிவ் எனர்ஜி அது ஃபில்டர் பண்ணிக்கும்.
அந்த கோல்டு போட்டிருக்கீங்க இல்லையா, மூக்கில் போட்டிருக்கீங்க இல்லையா, அது வந்து ஃபில்டர் பண்ணிக்கும். ஃபில்டர் பண்ணி அப்போ பியூரிஃபைடு எனர்ஜியா ஹஸ்பண்டுக்குள்ள போகும். அங்கே போயிட்டு என்ன பண்ணும், ஹஸ்பண்ட் கிட்ட நெகட்டிவ் எனர்ஜி கர்மா வாங்கிட்டு வந்திருப்பாரு இல்லையா, அந்த நெகட்டிவ் எனர்ஜி இன்விசிபிளா அப்படியே கொண்டு வரும். திருப்பி அது உங்களுக்கு வரும். ஸோ உங்ககிட்ட போட்டுற அந்த நகையில படும் பொழுது அந்த நெகட்டிவ் எனர்ஜி அப்சார்ப் பண்ணிக்கும். அது டிஎன்ஏ ஆர்என்ஏவை அப்சார்ப் பண்ணிக்கும். அப்சார்ப் பண்ணிட்டு அப்போ திருப்பி என்னாகும், பியூரிஃபைடா உள்ள போகும். அப்போ போயிட்டு உங்களுக்கு ஏற்கனவே பியூரிஃபை ஆயிட்டீங்க இல்லையா, இந்த பியூரிஃபைடு வந்து திருப்பி ஹஸ்பண்டுக்கு போகும். திருப்பி ஹஸ்பண்டுக்கு போகும். அப்படி ஃபில்டர் பண்ணிக்கும். ஃபில்டர் பண்ணி தான் அது செக்யூரிட்டி செக் மாதிரி நீங்க போட்டுக்கிற 2 மூக்குலையும் போட்டிருக்கீங்க இல்லையா, அது செக்யூரிட்டி செக் மாதிரி அது ஃபில்டர் பண்ணிடும். ஃபில்டர் அது ஃபில்டர் பண்ணி திருப்பி ஹஸ்பண்டுக்குள்ள அனுப்பும். திருப்பி ஹஸ்பண்டுக்குள்ள ஒரு எனர்ஜி இருக்கு இல்லையா, அப்போ பியூரிஃபை பண்ண எனர்ஜி தானே அது, அந்த எனர்ஜியை திருப்பி அப்படியே கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கும். அப்போ இது என்ன ஆகுதுன்னா, உங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜியை நீங்க கட் பண்ணிடுறீங்க, ஹஸ்பண்டோட நெகட்டிவ் எனர்ஜியை கட் பண்ணிடுறீங்க. உங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி நியூட்ரல் பண்ணி பாசிட்டிவ் எனர்ஜி ஹஸ்பண்ட் கொடுக்குறீங்க, ஹஸ்பண்ட் கிட்ட பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு வருது. இப்போ இது என்ன நீங்க பண்றீங்கன்னா, லேடிஸ் என்ன பண்றாங்கன்னா, அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் இவங்க மூலமாக போகின்ற ஒரு எனர்ஜி இவங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜியும் கிளியர் பண்ணுது, ஹஸ்பண்டோட நெகட்டிவ் எனர்ஜி கிளியர் பண்ணுது. ஹஸ்பண்டோட நெகட்டிவ் எனர்ஜி பியூரிஃபை பண்ணி பியூரிஃபைடா மாத்துது, உங்களுடைய எனர்ஜி பியூரிஃபைடா மாத்துது. நீங்களும் பியூரிஃபை ஆகிக்கிறீங்க, ஹஸ்பண்டும் பியூரிஃபை ஆகிக்கிறார். இதுல இவ்வளவு சயின்டிபிக் இதை பத்தி பேசினாலும் ஒரு 10 கிளாஸ் பேசணும். இதை ஒரு சப்ஜெக்டை பத்தி பேசினா என்னை விட்டா 10 கிளாஸ் எடுப்பேன், 10 ஹவர்ஸ் எடுப்பேன். அவ்வளவு விஷயம் இருக்கு. இது சிம்பிளா. ஆனா இது எத்தனை பேர் தெரியும்? தெரியல, போடுறதே கிடையாது. அப்படி பட ஒரு மூக்கில் போட்டுக்கிறாங்க, ஒரு மூக்கில் போட்டுக்கிறாங்க. ஆக்சுவலா 2 மூக்கிலையும் போடணும். அதெல்லாம் சொன்னா பெண்களை அடிமைப்படுத்துறீங்க, பெண்களை வந்து அடிமைப்படுத்தி குட்ட குனியினே நாங்களும் நீங்க குட்டிக்கிட்டே இருக்கிறீங்க, பெண் இனத்தை வந்து அடக்குறீங்க, ஒடுக்குறீங்கன்னுவாங்க. நீங்க 2 மூக்குத்தி போட்டு நீங்க அதை வாழ்ந்து பாருங்க. உங்களுடைய கணவருடைய உங்க ஹஸ்பண்ட் இருக்க இல்லையா, அவருடைய உடல்நிலை எப்படி அதிகமாகுதுன்னு நீங்க பாருங்க. இதுல அவ்வளவு விஷயம் இருக்கு. உங்க கணவருடைய ஆயுளை, உங்களுடைய கணவருடைய ஆரோக்கியத்தை நீங்கள் போட்டுக்கொள்ளுகின்ற மூக்குத்தி நிர்ணயிக்கிறது. இது தெரியல. அவருக்கு உடம்பு சரியில்லை சார் நீங்க ஃபீல் பண்றீங்க, அவர் உடம்பு சரியில்லை சார் செலவு பண்றீங்க, அவர் குடும்பம் பாதிக்குது, அந்த குடும்பத்தை பாதிப்புனால் பல வகையில் பாதிக்கும். ஒரு கணவன் பாதிச்சாருன்னா இடமே தானே பாதிக்கும், இன்க்ளூடிங் யூ, உங்களுடைய சேர்த்து தானே பாதிப்பீங்க. மறைமுக பல வகையில பாதிப்பீங்க. அப்போ உங்க கணவர் நல்லா இருந்தா நீங்க நல்லா இருப்பீங்க இல்லையா? இப்ப நான் முன்ன சொன்ன மாதிரி புத்திசாலி மனைவி முட்டாள் மனைவி சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி. அப்போ கணவர் நல்லா இருக்கணுன்றதுக்காக நீங்க கோல்டு போடுறீங்க. கணவர் நல்லா இருந்தா நீங்க நல்லா இருப்பீங்க, கணவர் நல்லா இருந்தா நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க நல்லா இருந்தா குடும்பம் நல்லா இருக்கும். உங்க குடும்பம் நல்லா இருந்தா உங்களை சுத்திக்கிறவங்க நல்லா இருப்பாங்க. இப்போ பாருங்க, அந்த கம்யூனிட்டி பாருங்க, எல்லாமே நல்லா இருப்பாங்க. இது எங்க போய் வருது பாயிண்ட்? நீங்க கோல்டு ஆர்னமெண்ட் போடணும், மூக்குத்தியில போடணும். மூக்குத்தியில போடும்போது அந்த செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் டைம்ல அந்த எனர்ஜி டிரான்ஸ்மிஷன்ல இவ்வளவு பியூரிஃபிகேஷன் ஒர்க் நடக்குது அப்படின்ற காரணத்துக்காக தான் அதை போட சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் யாரும் இதை சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இதுதான் உண்மை. இது விஞ்ஞானம் ப்ரூவ் பண்ணும். ஒரு 5000 10,000 வருஷத்துக்கு கழிச்சு ப்ரூவ் பண்ணும். ஒரு நாளைக்கு ப்ரூவ் பண்ணுவாங்க. 10,000 வருஷம் இருந்தால் கழிச்சு ப்ரூவ் பண்ணும். அது ப்ரூவ் பண்ணி அன்னைக்கு போடுறவங்க போடட்டும். பட் இப்போ நீங்க யூஸ் பண்ணலாமே, யாருக்கும் தெரியல. இது யாரும் சொல்லவும் மாட்டேன்றாங்க. சித்தருக்கு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. 2 மூக்கில் போடுறது பெஸ்ட். நம்பர் 1, 2 மூக்கில் போடுறோம். அதை மூட நம்பிக்கையோ, அது மூக்கணாங்கயிறு, மாட்டுக்கு மூக்கணாங்கயிறு போற மாதிரி போடுறீங்க சார் அப்படின்னு சில லேடிஸ் சொல்லுவாங்க. மாட்டுக்கு என்ன மூக்கணாங்கயிறு? நாங்களாம் மாடா, நாங்களாம் மூக்கணாங்கயிறு. புருஷன் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களே, உங்க உடம்பு நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க, எக்ஸிக்யூட் பண்றீங்க. ஆனா முயற்சி பண்றீங்க, நடக்க மாட்டேங்குது. ஏன்னு உங்களுக்கு தெரியாது. கோயிலுக்கு போவீங்க, குளமா போவீங்க, சாமியா கும்பிடுவீங்க, பரிகாரமா பண்ணுவீங்க, ஒன்னும் ரிசல்ட் இல்லை, நோ ரிசல்ட். இதெல்லாம் சின்ன டெக்னிக் சொல்லி கொடுத்துருக்காங்க. சாமி கும்பிட்டாதான் சொல்யூஷன் நினைக்கிறீங்க. சாமியே கும்பிடாத நிறைய விஷயம் சாதிக்க முடியும். அதான் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. சாமி கும்பிடுவா பார்த்து கடவுளையே வச்சுக்கிட்டு அவர் கடவுள் சொன்னதெல்லாம் யாரும் ஃபாலோ பண்றது இல்லை. நீங்க அம்மன் படம் பாக்குறீங்க, கோயிலுக்கு போறீங்க, அம்மன் படங்கள்லாம் பாக்குறீங்க. ஆடிப்பெருக்கு பார்த்தது வந்து வரலட்சுமி நோன்பு விரதம் வருது, 8ஆம் தேதி வருதுன்னு நினைக்கிறேன். 8ஆம் தேதி வரலட்சுமி விரதம் வருது. எதுக்காக பண்றீங்க? வரலட்சுமி விரதம் எதுக்காக பண்றீங்க? ஆடிப்பெருக்கு எதுக்காக பண்றோம்? எல்லாமே வந்து அந்த பெண்ணினுடைய மகத்துவத்தை உயர்த்துவதற்கும், பெண் நல்லா இருந்தால் தான் ஒரு குடும்பம் நல்லா இருக்கும், அந்த குடும்பம் நல்லா இருந்தால் தான் அவங்க சுற்றுச்சூழல் நல்லா இருப்பாங்க, அவங்க நல்லா இருந்தால் தான் ஊர் நல்லா இருக்கும், ஊர் நல்லா தான் நாடு நல்லா இருக்கும், நாடு நல்லா இருந்தால் எல்லாரும் நல்லா இருப்பாங்க. ஸோ அடிப்படை காரணம் வந்து பெண்கள் தான். அந்த பெண்கள் இப்படிலாம் எடுக்கணுன்றதுக்காக சொன்னாங்க. அது மூட நம்பிக்கை கிடையாது, உங்களை மட்டம் தட்டணுன்றது கிடையாது. தயவுசெய்து தப்பாக நினைக்காங்க.
அந்த நீங்க போடுறது வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்க கணவருக்கு மட்டும் கிடையாது, நிறைய வகையில பெனிஃபிட். ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் உங்களுக்கு தான். ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் முதல்ல சுயநலம் தான். இப்ப ரெண்டு மூக்குத்திலையும் நீங்க மூக்குத்தி போடுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, காதுல எல்லாம் கரெக்டா போடுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அது வந்து உங்களுக்கு தான் நன்மை. ஃபர்ஸ்ட் நன்மை உங்களுக்கு தான். அப்புறம் தான் கணவர், அப்புறம் தான் குடும்பம். இது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகும். நீங்க நல்லா இருப்பீங்க, உங்களுக்கு நோய்வாய் வராது, உங்கள் உடல் நல்லா இருக்கும், மனம் நல்லா இருக்கும், ஆன்மா நல்லா இருக்கும். இது மூணுமே நல்லா இருந்தா உங்களை சார்ந்து உங்க கணவர் நல்லா இருப்பார். அவருடைய உடல் நல்லா இருக்கும், மனம் நல்லா இருக்கும், ஆன்மா நல்லா இருக்கும். நீங்க 2 பேரும் சேர்ந்து நல்லா இருந்தா குடும்பம் நல்லா இருக்கும். அப்ப உங்க குடும்பம் நல்லா இருந்தா உங்களை சுத்தி இருக்கிறவங்க மற்றவங்க நல்லா இருப்பாங்க, உங்களை சுத்தி அண்டி இருக்கிற மற்ற உறவுகள் நல்லா இருப்பாங்க. அப்ப எல்லாருமே நல்லா இருக்கும்போது அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வரும்போது ஹாப்பியா இருப்பீங்க. ஆனா இதையெல்லாம் விட்டுட்டு எங்கேயோ எதையோ பண்றது. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. சித்தருடைய பாட்டு. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே அப்படின்ற மாதிரி எதையோ விட்டுட்டு எதுக்கோ போயிட்டு இருக்கீங்க. இதை யாரும் சொல்றதுக்கு யாரும் ஆள் இல்லை. இந்த கர்மா எனர்ஜி ஹீலிங் தான் நம்ம சொல்றோம். இந்த கர்மா எனர்ஜி ஹீலிங் எந்த அளவுக்கு நீங்க உள்வாங்கிக்கிறீங்கன்னு உங்களுடைய கர்மாவை பொறுத்து. சரிங்களா? ஓகே. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த நகை போட பாருங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய விஷயங்கள். நீங்க வந்து நேர்வடுக்கு எடுத்தீங்கன்னா சத்தியமா டெலிவரி நார்மலா தான் இருக்கும். சரின்னு ஒரு போர்டும் நீங்க நினைச்சா கூட பண்ண முடியாது. ஸ்டைலா பண்ணிக்கிறீங்க, ஸ்டைலுன்றீங்க, வீட்டு பாலுக்கு போய் உடம்புக்கு எடுத்துக்கிறீங்க, காசையும் கொடுத்து உடம்பையும் கெடுத்துக்கிறீங்க. அப்புறம் கேன்சர் வருதுன்னா வராது, என்ன பண்ணும்? நீங்க நேர்வடுக்கு எடுத்து இந்த மூக்குத்தி எல்லாம் கரெக்டா போட்டு எல்லாம் பண்ணி பாருங்க, மாத விளக்கு வழியே வராது. ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, மாத விளக்கு வரி வராம இருக்க என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அது இப்போ அப்படியே கொஞ்சம் எழுத்துக்கும், அந்த கேள்விக்கு ஆன்சர் அப்படியே எழுத்துருவோம். மாத விளக்கு நீங்க வந்து ஒரு 100 பேர் எடுத்துக்கோங்களேன், உங்க கண்ணு முன்னாடி பர 100 பேர் எடுத்துக்கோங்க, லேடிஸ் மட்டும் எடுத்துக்கோங்களேன். சத்தியமா 98 பேருக்கு இந்த பிரச்சனை ஏதாவது இருக்கும். 100 பேர்ல 98 பேருக்கு சத்தியமா ஒண்ணு ப்ரீ மேன்சுரல் சிம்டம், போஸ்ட் மேன்சுரல் சிம்டம், மேன்சுரல் சிம்டம் அப்படின்னு இருக்கும். ப்ரீ மேன்சுரல் சிம்டம்னா மென்சஸ் வரதுக்கு முன்னாடியே சில பிரச்சனைகள்லாம் ஆரம்பிச்சிடும். உடலும் பாதிக்கும், மனமும் பாதிக்கும். போஸ்ட் மேன்சுரல் சிம்டம் எப்படி பேர் வச்சுக்காங்க பாருங்க அழகா அலோபதியில. போஸ்ட் மேன்சுரல் சிம்டம், மென்சஸ் முடிஞ்ச பிறகு சில பிரச்சனை இருக்கும். அடுத்த ஒரு 3 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு அந்த பிரச்சனை இருக்கும். ப்ரீ மேன்சுரல் சிம்டம், அது சிம்டம் சொல்லிட்டாங்க, அது நோய். அது போஸ்ட் மென்சஸ் சிம்டம், அதுக்கு பிறகு நோய்கள். அதாவது மென்சஸ் முடிஞ்ச பிறகு சில பிரச்சனைகள் இருக்கும். மென்சஸ் டைம்ல இருக்கும், அந்த 3 நாள் 5 நாள் அந்த பிரச்சனை இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும், மென்சஸ்க்கு முன்னாடி ஆரம்பிச்சு மென்சஸ் முடிஞ்ச பிறகும் அதை ஒரு பேட்சா அப்படி ஒரு பேக்கா வந்துடும். சஃபரிங் தான் எல்லா பெண்களுக்குமே இருக்கு. 98% ஆஃப் பெண்களுக்கு இருக்கு. இது சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. கண்டிப்பா இருக்கும். நீங்க கொஞ்சம் நெஞ்சை தொட்டு மனசாட்சி தொட்டு பாருங்க, 97% இருக்கும். ஏன்னு தெரியாது, எதுக்கும் தெரியாது. அது வந்து டாக்டர்ஸ் கிட்ட போவாங்க, எண்டோமெட்ரியல் இந்த பிரச்சனை, ஓவரில் இந்த பிரச்சனை, யூட்ரஸ்ல இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, சோ பிரச்சனை. அதுக்கு என்ன சொல்யூஷன்? மருந்து, மெடிக்கேஷன், கண்ட்ரோலுக்கு வராது, கடைசியில் சர்ஜரி, தூக்கி போடு. கல்யாணம் ஆகாத பொண்ணுக்கு கர்ப்பப்பை வெட்டி எடுத்திருக்காங்க. கல்யாணமே ஆகல, கர்ப்பப்பை வெட்டி எடுத்திருக்காங்க. ஏன்னா ஓவர் ப்ளீடிங், கண்ட்ரோலே பண்ண முடியல. என்ன பண்ணி பார்த்தாங்க, கண்ட்ரோலே பண்ண முடியல. சரிம்மா என்ன பண்றது, வேற வழி இல்லைம்மா, வந்து நீங்க வந்து குழந்தை பெற்றுக்க முடியாது, கர்ப்பப்பை எடுத்துடுறோம்மா. ஓகே, வேற வழி இல்லை, எடுத்திருக்காங்க. அது மாதிரி ஒரு 4 பேர் வந்திருக்காங்க. கல்யாணமே ஆகல, கல்யாணம் ஆகலைனாலும் பரவாயில்ல, இல்லை கல்யாணம் பண்ணி செக்ஸுவலாக இன்டர்கோர்ஸ் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, இல்லை அப்படியே இல்லைடா குழந்தை பெற்றுக்க முடியலனாலும் பரவாயில்ல, ஓகே ரெடி, குறைக்க வைக்கிறோம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணி எடுத்திருக்காங்க. சிம்பிளா மருந்தை கொடுத்து சில விஷயங்களை ஃபாலோ பண்ண சுத்தமா சரியா போற விஷயம், சாதாரண விஷயம். இன்னைக்கு ஒண்ணுமே தெரியாது, பெருசா வளர்த்து 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 பெருசா பில்டப் பண்ணிட்டாங்க. ஒயிட் டிஸ்சார்ஜ் ஒரு நோய், வெள்ளைப்படுவது ஒரு நோய். அது உடம்புல இருந்து ஒரு சொட்டு வெள்ளைப்படுது, ஒயிட் டிஸ்சார்ஜ் படுதுன்னா உடம்புல 80 சொட்டு ரத்தம் குறையுதுன்னு அர்த்தம். ஒரு சொட்டு நீங்க ஒயிட் டிஸ்சார்ஜ் வெளியே வருது அப்படின்னு சொல்லி சொன்னா 80 சொட்டு ரத்தம் உடம்புல குறையுதுன்னு அர்த்தம். அப்ப எவ்வளவு ஒயிட் வெள்ளைப்படுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்க உடம்புல வீக் ஆகுது, ரத்தம் குறையுதுன்னு அர்த்தம். அப்ப அதுக்கு ஈக்குவலண்டா நீங்க வந்து நியூட்ரிஷனோ மற்ற விஷயங்களோ கொடுக்குறீங்கன்னா 100% கிடையாது. அப்ப என்ன ஆகும், உள்ள நியூட்ரிஷன் வர வேண்டிய நியூட்ரிஷன் வரல, ஆனா வெளில போறது போகுது, உடம்பு வாங்கும். வித்தியாசம் புது புது நேரம் வரும், புது புது நோய்கள்லாம் வரும். ஏன்னா
ட்ரீட்மெண்ட்டே இல்லை. இப்போ என்ன பண்றாங்க, ஒயிட் டிஸ்சார்ஜுக்கும் தனியாக ஒரு பேட் விற்கிறாங்க. எல்லா கடைகள்லையும் மார்க்கெட்லையும் ஒயிட் டிஸ்க்கு தனியாக பேடு. அதாவது அது ஒரு நோயின்னு இல்லை, அது ஒரு கேஷுவலாக கொண்டு வந்துட்டாங்க. அதாவது அதை வந்து நோயின்னு எடுக்காம அதை கேஷுவலாக சாதாரண விஷயம், ஒயிட் டிஸ்சார்ஜ் அது சாதாரண விஷயம் அப்படி மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. நோயை நோயாக அங்கீகரிக்காம அதை கியூர் பண்ணாம அதுக்குண்டான வழியை சொல்லாம சாதாரண ஒரு சிம்டம், இது வந்து ஒரு நோய் தான், பட் அது ஒரு சிம்டம். அது உள்ள ஓ உள்ள வந்து ஓவரிஸ்ல யூட்ரஸ்ல பெரிய ப்ராப்ளம் இருக்கு, இது பின்னாடி கேன்சரா கூட வரும், ஆனா முன்னாடியே உஷாராய்க்கப்பா அப்படின்னு டிவைன் கொடுக்குற ஒரு எச்சரிக்கை அது. ஆனா அது என்ன பண்றாங்க, அதை பெருசா கண்டுக்காம அதுக்கு ஒரு பேட் வச்சு அதை மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. அது இயல்பான ஒண்ணுன்னு நினைச்சுக்கிறாங்க. மெனோபாஸ் அதுவும் இயல்பான ஒண்ணுன்னு நினைச்சுக்கிறாங்க. மெனோபாஸ் இயல்பான ஒண்ணுலாம் கிடையாது. இப்ப இயல்பான ஒண்ணா இருக்க வேண்டிய விஷயத்த மாத்திட்டாங்க. மெனோபாஸா ப்ரீ மெனோபாஸ் சிம்டம்ஸ், போஸ்ட் மெனோபாஸ் சிம்டம்ஸ் அதை கொண்டு வந்துட்டாங்க. அதையும் அதுக்கு ஒரு பேரை வச்சு அது தனியாக கொண்டு வந்துட்டாங்க. ப்ரீ மெனோபாஸ் சிம்டம்ஸ், போஸ்ட் மெனோபாஸ் சிம்டம்ஸ். மெனோபாஸ் முன்னாடி பின்னாடி. நீங்க மென்சஸ் ஆகலைன்றது யாருக்கும் தெரியாது, மென்சஸ் ஆயிருக்கீங்க யாருக்கும் தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு கேஷுவலா இருக்க முடியும், இருக்க முடியும். நீங்க மென்சஸ் ஆகிருக்கிறீங்க அப்படின்னு நீங்க சொன்னாதான் தெரியும், இல்லைன்னா மற்றவங்க தெரியவே தெரியாது. நீங்க வந்து மெனோபாஸ்ல இருக்கிறீங்க, மென்சஸ் உங்களுக்கு நின்று போச்சு அப்படின்னு நீங்க சொன்னாதான் தெரியணும், மற்றவங்களுக்கு தெரியாது. அவ்வளோ கேஷுவலா இருக்க வேண்டிய விஷயம் இன்னைக்கு அது ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட், அது ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட்டே இருக்கு. 30-35 வயசு ஆகி போச்சா, இதெல்லாம் இப்படிதான் இருக்கும், உடல் இப்படிதான் பாதிக்கும், மனசு இப்படிதான் பாதிக்கும், இப்படிதான் டென்ஷன் ஆவீங்க, எமோஷன் ஆவீங்க, மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் இருக்கும், இப்படிலாம் இருக்கும். அப்படி மாதிரி அந்த நோயை வந்து வாழ்க்கையில டெய்லி டே டு டே லைஃப்ல அக்செப்ட் பண்ணிக்கிற சாதாரண வாழ்க்கை நிகழ்வாக கொண்டுட்டாங்க. தப்பு, அப்படி எல்லாம் கிடையாது. மென்சஸ்ன்றது எப்பயுமே கேஷுவலா இருக்க வேண்டிய விஷயம். கொஞ்சம் டயர்ட் இருக்கலாம், அவ்வளவுதான். கொஞ்சம் டயர்ட், ஏன்னா ப்ளீடிங் ஆகுதுன்னா கொஞ்சம் டயர்ட் இருக்கலாம், அவ்வளவுதான். பட் அதை மேனேஜ் பண்ணுறது கூட நிறைய சித்த ஆயுர்வேத மருத்துவ முறைகள், நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. அதை ஃபாலோ பண்ணா ரொம்ப கேஷுவலா இருப்பீங்க. எஸ், மென்சஸ் ஆகிறது கேஷுவலா இருக்கும். அதே மாதிரி மெனோபாஸ், இத்தனை வயசுக்கு மேலே வச்சுன்னா மெனோபாஸ் கஷ்டப்படணும்னு அவசியம் கிடையாது. இப்படி ஆகும் அப்படி ஆகும், இதுக்கு ட்ரீட்மெண்ட், அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே வந்துச்சு, டிபார்ட்மெண்ட்டே வந்துச்சு. இப்போ அப்படிலாம் கிடையாது, ரொம்ப கேஷுவலா இருக்கலாம். உங்களுக்கு கடைசி மாசம் மென்சஸ் கூட கேஷுவலா இருக்கும். நீங்க தான் நான் சொன்னேன் திரும்பவும், மென்சஸ் ஆயிருக்கீங்கன்றே யாருக்குமே தெரியாது, அந்த அளவுக்கு கேஷுவலா இருக்கு. பட் இன்னைக்கு மென்சஸ் ஆயிருக்காங்கன்னு சாதாரணமாக புரிஞ்சுக்கலாம். அவங்களுடைய ஆக்ஷன், உடல் ரீதியான மன ரீதியான பாதிப்புகள், அவங்க நடந்துக்கிற முறையை வச்சு கேஷுவலா புரிஞ்சுக்கலாம். சின்ன குழந்தைங்க வந்து அப்படிதான். இதெல்லாம் என்ன காரணம்னா, நமக்கு தெரியாம நம்ம தவறுகள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதவிலக்கு வழியை வந்து போக்குறதுக்கு அது என்னென்ன பண்ணணும்னு நம்ம தனியாக ஒரு கிளாஸில் தனியாக ஒன்று சொல்லிக் கொடுப்போம், அதை நம்ம சொல்லுவோம். பட் அந்த மாதவிலக்கு பிரச்சனைகள் வருவதற்கு 98% பீப்புள் சஃபர் ஆகிறதுக்கு நீங்கள் வந்து முறையாக இந்த காதில் போடுறது, மூக்கில் போடுறது, அப்போ இந்த நேர்வெடுக்கு எடுக்காதது, இதெல்லாம் கூட ஒரு காரணம்ன்ற ஒரு கருத்தோட நாம இதோட முடிச்சுட்டு இப்படி வந்துடும். அதை பற்றி பேசினா பெரிய சப்ஜெக்ட், அதை பற்றி நம்ம பின்னாடி பேசுவோம். பட் இங்கே மாதவிலக்கு குறைபாடுகள், அந்த பிரசவத்தில் இருக்கின்ற குறைபாடுகள், இந்த மாதிரி குறைபாடுகள், மெனோபாஸ் பிரச்சனைகள், இதெல்லாம் வந்து உருவாக்குறதுக்கு இது வந்து தடுக்கக்கூடிய ஒரு காரணங்கள் வந்து, நீங்க நேர்வெடுக்கு எடுக்கிறீங்க, மூக்கில் வந்து 2 மூக்குலையும் மூக்குத்தி போட்டுக்கிறீங்க, ஒரு மூக்கில் இல்லை 2 மூக்கு, அதாவது 2 மூக்கிலுமே போட மாட்டேன் நான், அப்படியே அப்படியே வச்சுக்குவேன்றவங்கள விட ஒரு மூக்கில் போடுறவங்கள பரவாயில்லதான், பாதி சந்தோஷப்பட வேண்டியதுதான். ஒரு மூக்கில் போட்டுக்க, 2 மூக்கிலும் போட மாட்டேன் சார், ஒரு மூக்கில் வேணா போட்டுக்கணும், அந்த வகையில கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். 2 மூக்கிலையும் போட்டால் பெஸ்ட். அதெல்லாம் இல்லை, நான் வெட்டுமே வெறும் மூடியாத அப்படிதான் வச்சுட்டு இருப்பேன், மூக்கு அப்படிதான் வச்சுட்டு இருப்பேன், ஆம்பளைங்க மாதிரி நானும் வச்சுட்டு இருப்பேன், என்ன பண்றது. ஆண்களும் போடணும் அந்த இடத்துல. பட் பிரிட்டிஷ்காரன் உள்ள வந்த பிறகுதான் போயிடுச்சு. இப்ப கல்யாணத்துல பாத்தீங்கன்னா, மேரேஜ் டைம்ல மாப்பிள்ளைக்கு அந்த மிஞ்சி போடுவாங்க, காலில் மிஞ்சி போடுவாங்க, காலில் வந்து மிஞ்சி போடுவாங்க, ஆம்பளைகளுக்கும் போடுவாங்க, மாப்பிள்ளைக்கும் போடுவாங்க. அப்புறம் மேரேஜ் முடிஞ்ச பிறகு கழட்டிடுவாங்க. பொண்ணு மட்டும் போட்டுக்கும், மாப்பிள்ளைக்கு கழட்டி விட்டுருவாங்க. ஏன் மாப்பிள்ளைக்கு மட்டும் மிஞ்சி போடணும்? அந்த கால் மெட்டி சொல்லுவாங்க இல்லையா, கால் மிஞ்சின்னு சொல்லுவாங்க, காலில் போடுவாங்க, வெள்ளி மோதிரம் போடுவாங்க, வெள்ளி. கல்யாணத்தின் போது, திருமணத்தின் பொழுது மாப்பிள்ளைக்கு மட்டும் அந்த மிஞ்சி போடுவாங்க, அதை முடிஞ்ச பிறகு கழட்டி வச்சிருவாங்க. ஆனா பொண்ணுக்கு போடுறது, பொண்ணு பர்மனெண்டா அப்படியே போட்டுருக்கும். கல்யாண பொண்ணு அதே இந்த காலத்துல கொஞ்சம் போட்டுட்டு இருக்காங்க. ஏதோ அந்த வகையில் நம்ம சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான், ஏதோ அதையாவது மென்ஷன் பண்ணாங்களே அப்படின்ட்டு. ஆண்கள் கழட்டிடுறாங்க, தப்பு. அதாவது எல்லா சடங்குகளுக்கு பின்னாடியும் ஒரு காரணங்கள் இருக்கு, சயின்டிபிக் ஃபேக்ட் இருக்கு. சயின்ஸ் பொறுமையா பின்னாடி அதை வந்து டெமோ பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லும். பட் இப்போதைக்கு சாஸ்திரம் சொல்லி ஃபாலோ பண்ணிக்கோன்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி ஆண்கள் வந்து மாப்பிள்ளைங்க வந்து அந்த மிஞ்சி போடுறது வந்து எப்பயுமே போட்டுக்கணும்.
பட் பிரிட்டிஷ்காரன் உள்ள வந்த பிறகு அவங்கள பார்த்து நம்ம தான் நல்ல விஷயம் கற்றுக்க மாட்டோமே, கட்ட விஷயம் தானே கற்றுக்கணும், இதெல்லாம் போய் என்னன்னு சொல்லி கழட்டி போட்டோம். ஆனால் உண்மையிலேயே ஆண்களும் கூட மிஞ்சி போட்டுக்கணும், ஆண்களும் கூட மிஞ்சி போட்டணும். அது போட்டால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. பின்னாடி பேசும், பின்னாடி இறைவன் அனுமதித்தால் பின்னாடி வகுப்புகளை பற்றி பேசும். அது போட்டுக்கணும், ஆண்களுக்கும் அது அவசியம்தான், போடணும். அது விட்டுட்டாங்க சரி பொம்பளைங்களா போட்டுட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் அது கூட போட மாட்டாங்க. நாங்களும் தான் ஆணுக்கு இணைய நாங்களாம் செலுத்தது கிடையாது, நாங்களும் கட்டி போட்டோம் போயிட்டு அப்புறம் அவசரப்பட்டோன்னு படுவாங்க. ஃபியூச்சரில் வரலாம் மேபி. இப்போ மூக்கு போடுறது விட்டாங்க, காதுக்கு ஏதோ கொஞ்சம் பேர் போட்டிருக்காங்க, ஸ்டைலாக போட்டிருக்காங்க. மூக்கு போட டோட்டலாக விட்டாங்க. அப்படி சில பேர் சொன்னாங்கன்னா ஒரு மூக்கில் போடுறாங்க. அந்த வகையில் சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது, ஏது ஓகே, பார்ஷியலி 50% பெனிஃபிட் கிடைக்கும். பட் ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த ஆடி 18 இந்த மாங்கல்யம் சம்மந்தப்பட்ட விஷயம்தான். ஸோ மாங்கல்யம்ன்றது வந்து இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். முடிஞ்ச வரைக்கும் தாலி சார்ட்டு போடுங்க. கோல்டுக்கு வந்து செகண்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து மஞ்சள் கயிறு தான். அந்த மஞ்சள் கயிறுல நிறைய நன்மைகள் இருக்கு. அதை பற்றி பேசணும், 10 கிளாஸ் பேசலாம். ஆனால் அது போடுங்க. இன்னைக்கு உங்க குடும்பத்தில் என்ன மாதிரி வழிபாடுகள் இருக்கோ அந்த முறையில் பண்ணுங்க. இன்னைக்கு மட்டும் ஸ்பெஷலாக வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்தாலும் இன்னைக்கு தாடி மாற்றிக்கொள்ளலாம். ராவுகால யமகண்டம் மட்டும் இருக்கக்கூடாது. ராவுகால யமகண்டம் மட்டும் இருக்கக்கூடாது. பிஃபோர் 12 o'clock ஏறு பொழுதுன்னு சொல்லுவாங்க. ஆஃப்டர் 12 o'clock பண்ணக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பிஃபோர் 12 o'clock. அந்த ராவுகால யமகண்டம் இல்லாத மாதிரி கொஞ்சம் டைம் பார்த்து முறையாக நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ அந்த அது வந்து இந்த 18ன்றனுடைய விஷயத்தை பற்றி பேச ஆரம்பிச்சா நிறைய வந்துச்சு. ஸோ ஆடி 18க்கான விஷயம் அந்த ஏன் 18க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இந்து மதத்தில் வந்து 18க்கு ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க தெரியாது. சபரிமலைக்கு போகிறோம், 18 படிக்கட்டு தாண்டணும். 18 படிக்கட்டு தாண்டின பிறகு தான் அப்போ குருமார்கள் வந்து 18 வருஷம் தொடர்ந்து போவாங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு படி, முதல் படி, 2ஆவது படி, 3ஆவது படி, 4ஆவது படி. அந்த 18 படியும் தாண்டின பிறகுதான் அவர் குருசாமியாக மாறுகிறார். ஐயப்ப பக்தர்களுக்கு தெரியும். முதல் படி, 2ஆவது படின்னு அப்படியே போயிட்டு 18 படி 18 இயர்ஸ் அவர் போவார். 18 இயர்ஸ் போன பிறகுதான் இஸ் எலிஜிபிள் டு பிகம் ஏ குருசாமின்னு சொல்லுவாங்க. 18 வருஷம் போனவர் தான் அடுத்த டீமை வந்து லீட் பண்ணி கூட்டு போய் ஐயப்பனை கூட்டிட்டு வருவார். ஏன் 18 படிகள் தெரியல. அந்த ஐயப்பன் கோயிலுடைய கேரளாவில் வந்து மேல் சாந்தின்னு சொல்லுவாங்க. சீஃப் குருக்கள் மேல் சாந்தி. அவரு கூட தெரியாது. நீங்க கேட்டு பாருங்க அவர்கிட்ட போய். அவர் சீக்கிரம் பார்க்க முடியாது. அவர் பார்த்து அந்த மேல் சாந்தி கிட்ட கேட்டீங்கன்னு வச்சுங்க, ஏன் ஐயப்ப மலைக்கு வந்து மேலே 18 படிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு பார்த்துங்க, தெரியாதுன்னு தான் சொல்லுவார். இல்லை வேற ஏதாவது சொல்லுவார், காரணம் தெரியாது. மகாபாரத போர் ஏன் 18 நாள் நடந்தது? ஏன் 18 நாள் நடந்தது? ஏன் ஒரு 2 நாள் முன்ன பின்ன இருந்தா என்ன, ஒரு 2 நாள் கம்மியாவோ மிச்சமாவோ இருந்தா என்ன? 18 நாட்கள் ஏன் மகாபாரத போர் நடந்தது? ஏன் சித்தர்கள் வந்து 18 பேர் இருக்காங்க? உங்களுக்கு யோசனை பண்ணுறதுக்கு ஒரு டைம் கொடுக்கணும், வேற இல்லை. இன்ட்ராக்ஷனுக்கு டைம் இல்லைனால ஒரு செகண்ட் எது கொடுக்குறோன்னா, நீங்கள் கொஞ்சம் ஒரு ஐடியா பண்ணுறதுக்காக தான் டைம் கொடுக்கும். ஒரு ½ செகண்டு 1 செகண்ட் கொடுக்குறது வந்து நீங்கள் ஒரு ஐடியா பண்ணுறதுக்காக தான் கொடுக்குறது. இன்ட்ராக்ஷனுக்கு போட்டு அது வேறு மாதிரி டைவெர்ட் ஆகிடும். பேசும்போதே டைவெர்ட் ஆகிடுது. அது திருப்பி இழுத்து பிடிச்சி பாயிண்ட் வர்றதுக்காக தான் உங்களுக்கு டைம் கொடுக்கல. பட் நீங்கள் யோசனை பண்ணிட்டேன். சபரிமலையில் ஏன் 18 படிக்கட்டு இருக்கு? மகாபாரத போர் வந்து ஏன் 18 நாள் நடந்தது? இன்னைக்கு ஏன் ஆடி 18 ஸ்பெசிஃபிக்காக கொண்டாடுறோம்? எல்லா நாளும் இருக்கு, அது ஏன் 18வது நாள் கொண்டாடுறோம்? ஆடி 18ன்னு வரும், சபரிமலைக்கு 18 படிக்கட்டு, பாரத போர் 18 நாள் நடக்குது, இறைக்கட்டளைகளும் 18ன்னு சொல்லியிருக்கோம். இறைக்கட்டளைகள் 18ன்னு சொல்லியிருக்கோம். இதுக்கெல்லாம் என்ன கரலேஷன் வருது என்ன அப்படின்னா, இந்த 18 விஷயங்கள் வந்து வாழ்க்கையில ஃபாலோ பண்ணா அவன் இறைவனை அடைகிறான். இறைக்கட்டளைகள் 18 நம்ம சொல்றோம் இல்லையா? 17 சொல்லியிருக்கோம், இன்னும் 1 சொல்லலை. இறைவன் அனுமதிக்கும் போது அதையும் சொல்லுவோம். 18 விஷயங்கள். இந்த 18 விஷயங்களை ஒரு மனிதன் வாழ்க்கையில மனிதனாக பூமியில் பிறந்தவன் ஃபாலோ பண்ணான்னா அவன் இறைவனை அடைந்து விடுகிறான். அப்போ 18 ஸ்டெப்ஸ் இருக்கு. இந்த 18வது ஸ்டெப்ஸ் தாண்டும் போது கடவுளாகிறான், அவன் இறைவன் ஆகிறான். இதைத்தான் சபரிமலையில 18 படிகள் வச்சாங்க. இதைத்தான் சபரிமலையில 18 படிகள் வச்சாங்க. 1 2 3 4 5 6ன்னு போயிட்டு அந்த 18வது படி தாண்டினதுமே இறைவன் சன்னிதானம் வந்துடுது. சபரிமலை ஐயப்பனை டைரக்டா பார்க்குற போயிடுறாங்க. அப்போ 18 படி தாண்டி ஐயப்பன்கிட்ட போகிறோம். அப்போ அதே மாதிரி இறைவனை அடைகிறது. நாம் கீழே இருக்கோம், கீழே தரையில் இருக்கோம், மனிதனாக இருக்கிறோம். நாம இந்த 18 படிகளை தாண்டி 18வது படியை தாண்டின பிறகு நம்ம இறைவனாக ஆயிரும். மனிதனுடைய நோக்கம் இறைவனை அடைவது தான், இறைவனாக மாறுவது தான். அங்கே இருந்து வந்தோம், ஒளிக்கிட்ட இருந்து வந்தோம், திருப்பி அந்த ஒளிக்கிட்ட போயிடணும். மேட்ரே அதான். நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இல்லை.
பட் அந்த 18 படிகள், அதனாலதான் 18 படிகள்னு சிம்பாலிக்கா சொன்னாங்க. இது ஐயப்ப பக்தர்களுக்கும் தெரியாது, இந்து மதவாதிகளுக்கும் தெரியாது. நான் சொல்லிதான் தெரியும்னு நினைக்கிறேன். மகாபாரத போர் ஏன் 18 நாள் நடக்குது? ஒரு நாளிலும் நீங்க கத்துக்க வேண்டிய பாடங்களை ஒரு நாளும் நீங்க கத்துக்க வேண்டிய பாடங்களை கத்துக்கிறீங்க. 18 விஷயங்களை குறிப்பதற்காகத்தான், இந்த 18 விஷயம் குறிப்பதற்காக அந்த போர் 18 நாள் முடியுது. 18வது நாள் போர் ஃபைனலைஸ் ஆகுது. இவங்க ஜெயிச்சாங்க, இவங்க தோத்தாங்க. முதல் நாள் இல்லை, 2வது நாள் இல்லை, 18வது நாள் தான் ஃபைனலைஸ் ஆகுது. இவங்க ஜெயிச்சாங்க, பாண்டவர்கள் ஜெயிச்சாங்க, கௌரவர்கள் தோத்தாங்க. பாண்டவர்கள் ஜெயிச்சாங்க, கௌரவர்கள் தோத்தாங்க. ஒரு முடிவுக்கு வருது, ஒரு சொல்யூஷன், ஒரு பர்மனன்ட் சொல்யூஷனுக்கு வருது. எப்போ வருது? 18வது நாள் வருது. ஸோ அதை சிம்பாலிக்காக தான் 18 நாள்கள் சொன்னாங்க. 18 நாள் முடிஞ்ச பிறகு ஒரு ஃபைனலைஸ் ஆகும். எஸ், அதே மாதிரி இந்த நாளும் டே 1லேருந்து ஆரம்பிச்சு 18வது நாளுக்கு ஸ்பெஷாலிட்டி. எப்படி முதல்ல சொன்ன முதல் 3 நாட்கள் நதியில குளிக்கக்கூடாது, 18வது நாள் கம்பல்சரியா குளிக்கணும். அது ஒரு இன்டர்னல் ப்ராசஸ் நடக்குது, டே 1லேருந்து 18th டே வரைக்கும். இந்த 18th டே அந்த நதிக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் வருது, அந்த நதிக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் வருது, அந்த தண்ணிக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் வருது. அது ஒரு இன்விசிபிள் எனர்ஜி அங்கே வருது. அது அந்த நாளில் அந்த நதி தீரங்களில் அதில் நம்ம அந்த குளிச்சுட்டு அந்த பூஜை புனஸ்காரம் பண்ணி அங்கே சில செரிமனிஸ் பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கையில நம்ம அடைய வேண்டிய டார்கெட்டை அடையக்கூடிய ஒரு பக்குவம் வந்து அன்னைக்கு கிடைக்குது. அந்த 18th டேக்கு அந்த ஸ்பெஷாலிட்டி வருது. அதனால அந்த 18 நாட்களுக்கு முன்னாடி 18வது நாள் ஆடி 18 வந்து கொண்டாடுறாங்க, ஸ்பெஷலாக கொண்டாடுறாங்க. சித்தர்களும் 18 பேர். நிறைய பேர் தெரியாது, சித்தர்கள் வந்து நவகோடி சித்தர்கள், 9 கோடி சித்தர்கள் இருப்பாங்க, உலகம் முழுசும் இருக்காங்க. நானும் முதல்ல அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன், சித்தர்கள் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்காங்க, 18 சித்தர்கள் தான், அதுக்கு மேல வெளியெல்லாம் இல்லை அப்படின்னு நான் தான் நினைச்சிருந்தேன். என்னுடைய குரு தான் அதை கற்றுக் கொடுத்தார். அப்படிலாம் இல்லைப்பா, அது தெரியாதவங்க சொல்றது. உலகத்துல மொத்தம் 9 கோடி சித்தர்கள் இருக்கிறாங்க, 9 கோடி நவ கோடி 9 கோடி சித்தர்கள் இருக்காங்க. சித்தர்கள் வந்து நாட் ஒன்லி இன் இந்தியா, தமிழ்நாடு, உலகம் முழுசும் இருக்கிறாங்க. வெவ்வேறு ஃபார்ம்ல, வெவ்வேறு மதங்கள்ல, வெவ்வேறு இனங்கள்ல, வெவ்வேறு செக்ஷன்ல இருக்காங்க. ஆனா உண்மையான சித்தர்கள் சித்தர்கள் என்று சொல்லிக் கொள்ள மாட்டார்கள். உண்மையான சித்தர்கள் தங்களை சித்தர்கள் என்று சொல்லிக் கொள்ள மாட்டார்கள். உண்மையான சித்தர்கள் தங்களை சித்தர்களை வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டார்கள். உண்மையான சித்தர்கள் தங்களை வெளிக்காட்டிக் கொள்ளவே மாட்டார்கள். சாதாரண மக்களோட மக்களா, மனிதனோட மனிதனா, எல்லார் மாதிரியும் 10 பண்ணாதான் இருப்பாங்க அப்படின்னு எனக்கு காட்டி கொடுத்தார். அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி காட்டி கொடுத்தார். சித்தர்கள் மத்தவங்க வேணா சொல்லலாம், மத்தவங்க வேணா பேர் போடலாம், மத்தவங்க வேணா சொல்லலாம், மத்தவங்க வேணா அதை உணரலாம், அது வேற மேட்டர். பட் இவர் தன் வாயால தான் சித்தர்ன்னு சொல்லிக்க மாட்டார். போர்டு போட்டுக்க மாட்டார், அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க மாட்டார், விசிட்டிங் கார்டு போட்டுக்க மாட்டார், பட்ட பேர் கொடுத்துக்க மாட்டார். உண்மையான சித்தர்கள். அப்படி உலகம் முழுசும் 9 கோடி சித்தர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ப்ரூவ் பண்ணாரு. வாங்க கூட்டு போய் காட்டுறேன்னு சொல்லி கூப்பிட்டாரு. எனக்கு அப்போ ஸ்ட்ரைக் ஆகலை, நான் தான் போல சொன்னாரு. அது நம்ம இப்போ ஃபீல் பண்றோம், விட்டமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றோம். கூப்பிட்டார், பல வகையில கூப்பிட்டார், வாங்க போகலாம், நான் கூப்பிட்டு போறேன், வாங்க கூப்பிட்டு போகலாம் காட்டாங்க. அது எனக்கு அது ஸ்ட்ரைக் ஆகல. சரிங்க, அவர் சொல்றது எல்லாமே ஃபாலோ பண்ணேன். பட் ஃபாரினுக்கு மட்டும் நான் போல. அவர் கூப்பிட்டு நான் பலமுறை அது போல. இப்போ ஃபீல் பண்றேன், தப்பு பண்ணிட்டோமே, என்ன காலம் கடஞ்ச ஞானம், தப்பு பண்ணிட்டோமே, சரி பயன்படுத்திருக்கலாமே, போயிருக்கலாமே. அவர் கூப்பிட்டு பார்த்தா, நான் தான் போகாது விட்டேன். சரி, ஓகே. ஆனா இருந்தாலும் நமக்கு அது நமக்கு நேரடியா வந்து பல வகையில் நமக்கு ஹெல்ப் பண்றாரு, கைட் பண்றாரு, நம்மளை ஃபாலோ பண்றாரு, நமக்கு எல்லாம் வழிகாட்டுறாரு. பட் அந்த நவ கோடி சித்தர்களை வந்து டைரக்டா நீங்க ஃபாரின் வந்து பாருங்கன்னு சொல்லி கூப்பிட்டதை மட்டும் நான் பயன்படுத்திக்காம விட்டுட்டேன். அப்போ உலகம் முழுசும் 9 கோடி சித்தர்கள் இருக்காங்க. எப்படி சித்தர்கள் இருக்காங்கன்னா 9 கோடி பேலன்ஸாவே இருக்குமா எப்பயுமே. அதாவது ஒரு சித்தர் வந்து வேற ஒரு ப்ரொமோஷனுக்காக அடுத்த லெவலுக்கு போவார், அப்போ இன்னொருத்தர் வருவார், ஒருத்தர் இன்னொரு லெவலுக்கு போவார், இன்னொருத்தர் லெவலில் வருவார். ஸோ இந்த உலகத்துல வந்து எப்பவுமே நவகோடி சித்தர்கள் 9 கோடி சித்தர்கள் எப்பவுமே இருந்துகிட்டே இருப்பாங்க. ஏன்னா பேலன்ஸ் பண்றதுக்காக. அந்த கர்மைக்கு, பூமிக்கு ஒரு கர்மா இருக்கு, அது பெரிய சப்ஜெக்ட், அதை பற்றி பின்னாடி பேசுவோம். பூமிக்குன்னு ஒரு கர்மா இருக்கு, அந்த கர்மாவை பேலன்ஸ் பண்றதுக்காக சில விஷயங்களுக்காக அது வருவாங்க. அது அது பெரிய சப்ஜெக்ட், அது இப்போ வேண்டாம், கூட கன்ஃபியூஸ் ஆகும். அது ஹையர் சப்ஜெக்ட், அது ஹையர் ட்ரூத், அது இப்போ கன்ஃபியூஸ் ஆகும், வேண்டாம். அந்த விஷயத்த சொல்லும்போது அந்த நவகோடி சித்தர்களும் அந்தந்த விஷயங்களை பண்ணுவதற்காக வராங்க. உலகம் முழுசும் இருக்கிறாங்க. ஒருத்தர் போனார்னா இன்னொருத்தர் வருவார், ஒருத்தர் போனா. ஸோ எப்பயுமே ஷார்ட்டேஜே இருக்காது. இப்போ நீங்க ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா ஒருத்தர் டிரான்ஸ் ஆகி வெளில போயிடுவாரு, அவர் வரத்துக்கு வேற ஒருத்தர் வரத்துக்கு கொஞ்சம் நாள் ஆகும், வேக்கண்டா இருக்கும் அந்த சீட்டு.
இல்லையா? டிபார்ட்மெண்ட்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா, இல்லை ஒரு கம்பெனிலையோ ஒரு எங்கேயோ ஒரு இதுலையோ ஒருத்தர் வந்து ப்ரொமோஷனில் போகிறாரு, ஒருத்தர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறாரு அப்படின்னு போகுது, அவருக்கு அந்த சீட்டுக்கு வேற வரத்துக்கு வந்து வேற ஒருத்தர் வரதுக்கு லேட் ஆகும். ஈவன் ஸ்கூல் காலேஜஸ்லாம் கூட படிக்கும்போது பார்த்துருக்கோம். ஒரு ஆசிரியர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுவார், இல்லை ப்ரொஃபஸர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுவார், அவர் பதில் வேற ப்ரொஃபஸர் யாராவது வரத்துக்கு டீச்சர்ஸாக வரத்துக்கு லேட் ஆகும். சில டைமில் உடனே போட்டுருவாங்க. அவர் லீவ் ஆனான்னா உடனே இன்னொருத்தர் வந்து இன்சார்ஜ் எடுத்துக்குவார், பொறுப்பு எடுத்துக்குவார். சில டைமில் எனக்கே அந்த ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லையும் சரி அந்த ப்ரொஃபஸர் வரமாட்டார், அந்த கேப் இருக்கும், ஒரு 3 மாதம் 4 மாதம் இருக்கும், அதுக்கு பிறகு வேற ஒருத்தர் போடுவாங்க. டீச்சரும் ஒரு 2 மாதத்துக்கு இருக்க மாட்டார், அதுக்கு பதில் வேற யாராவது டீச்சர் வருவாங்க. அது வரைக்கும் அந்த கேப் இருக்கும். இது சாதாரண நம்ம உலகத்தை பார்க்க. பட் இறைவனுடைய இதுல வந்து உலகத்துல வந்து அந்த நபக்கோடி எப்பயும் மெயின்டைன் பண்ணுவார். ஒருத்தர் வெளில போனாரு, அடுத்த லெவலுக்கு போனார்னா இன்னொருத்தர் கொண்டு வந்துருவாங்க, இன்னொருத்தர் கொண்டு வருவாங்க. அங்க கேப் வந்து எப்பவுமே கரெக்டா இருக்கும். இவர் ரிலீவ் ஆவார், அவர் வந்துருவார், ஒரு செகண்ட் கூட மாறும் கேப் இருக்காது. அப்ப நவகோடி சித்தர்கள் இருக்கிறார்கள், நவகோடி சித்தர்கள். அந்த நவகோடி சித்தர்கள்ல அந்த சித்தர்களுக்கு இப்ப நம்மளுடைய கிளாஸ்ல வந்து கிளாஸ் பீப்புள் லீடர் இருக்காரு இல்லையா, ஸ்கூல்ல வந்து ஸ்கூல் பீப்புள் லீடர் இருக்காரு இல்லையா, காலேஜ்ல காலேஜ் பீப்புள் லீடர் இருக்கிறாரு இல்லையா, அந்த லீடர் லீடர் இருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த சித்தர்களுக்கு லீடர்ஸ் வந்து 18 பேர். நவகோடி சித்தர்கள் இருக்காங்க, உலகம் முழுசும் இருக்காங்க. அந்த உலகம் முழுசும் இருக்கிற சித்தர்களுக்கு லீடிங் இருக்காங்க இல்லையா, லீடர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த லீடர் வந்து 18 பேர். அந்த லீடர்ஸ் எங்க இருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்காங்க. இங்க இந்த பாயிண்ட் தான் புரிஞ்சுக்கணும். எல்லாரும் நினைச்சிருக்கோம் 18 சித்தர்கள் தான், நானும் அப்படிதான் ஒரு காலத்துல நினைச்சிட்டு இருந்தேன். அப்படி கிடையாது, 18 சித்தர்கள் கிடையாது. உலகம் முழுசும் நவகோடி சித்தர்கள் இருக்கிறாங்க. நவகோடி சித்தர்கள் வந்து எப்பயுமே ரொட்டேஷன்ல கரெக்டா இருப்பாங்க, பேலன்ஸ் பண்ணும். சில பேர் போவோம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷம் வந்து 10 சித்தர்கள் ப்ரொமோஷன் ஆகி ஹையர் லெவலுக்கு போறாங்க அப்படின்னா, அடுத்த லெவலுக்கு போறாங்க அப்படின்னா அந்த 10க்கு வேற புதுசா கிரியேட் பண்ணி வந்துருவாங்க. பேலன்ஸாவே இருக்கும். 9 கோடி எப்பவுமே இருக்கும். அந்த 9 கோடி சித்தர்களுக்கு கைட் பண்ணுவாங்க இல்லையா, ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க வந்து 18 சித்தர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. இந்த 18 சித்தர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஒரு சித்தருக்கும் ஒரு ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டிய, கற்றுக் கொடுக்க வேண்டிய கடமை இருக்கு. நம்ம சொல்றோம் இல்லையா, லைஃப்ல வரணும்னா 18 படிகளை தாண்டணும், 18வது படி தாண்டும் போது நம்ம இறைவனை அடைஞ்சிடறோம். நம்முடைய நோக்கம் அதுதான். அதே மாதிரி இந்த 18 விஷயங்கள்னு சொல்லும் பொழுது இந்த 18 சித்தர்களும் ஒரு ஒரு சித்தரும் நமக்கு வாழ்க்கையில கற்றுக்கொள்ள வேண்டிய அந்த 18 விஷயங்கள் சொல்றோம் இல்லையா, இறை கட்டளைகள்னு சொல்றோம் இல்லையா. நம்ம வந்து பிரிண்டடா கொடுக்குறோம் இல்லையா, சாஃப்டா காப்பியாகவும் கொடுக்கலாம், ஹார்ட் காப்பியாகவும் கொடுக்கலாம். சார் அப்ரோச் பண்ணீங்கன்னா, ஆஸ்தம்பி சார் அப்ரோச் பண்ணீங்கன்னா அனுப்பிச்சுடுவாரு. அந்த 18 இறை கட்டளைகளை வந்து ஒரு ஒரு கட்டளைக்கு ஒரு ஒரு சித்தர் வந்து இன்சார்ஜ். 18 கட்டளைகளுக்கும் 18 சித்தர்களும் இன்சார்ஜ் இருக்காங்க. அந்த 18 சித்தர்களும் 18 விஷயங்களை ஒருத்தர் கம்ப்ளீட் பண்றாங்க. அது மறைமுகமாக உங்களுக்கு தெரியாது, அது மறைமுகமாக அந்த வேலையை செய்யறாங்க. அந்த ஒரு ஒரு ஆத்மாவுக்கும் ஒரு ஒரு மனித பிறவிக்கும் ஒரு ஒரு ஆத்மாவுக்கும் அந்த அந்த இன்ஸ்டிங்க்டை அந்த கொடுப்பாங்க. அது ஒரு வேலை. அது 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 வந்து எப்படி செய்வாங்க, அது எப்படி சொல்றது, அது நடக்கும், இன்விசிபிளா நடக்கும். அது விசிபிளா இல்லை, இன்விசிபிளா நடக்கும். அது உங்களுக்கு தெரியாது. அவரு அகத்தியர் இப்படி பண்றாரா, புலிப்பாணி இப்படி பண்றாரா, குதம்பை சித்தர் இப்படி பண்றாரா, யாக்கோப்பு சித்தர் இப்படி பண்றாரா, ராமதேவர் வந்து யாக்கோப்புன்னு சொல்லுவாங்க. ராமதேவர் வந்து இங்க தமிழ்நாட்டில் இருக்கும்போது ராமதேவர்னு சொல்லுவாங்க. அவர் மெக்கா போயிருந்த போது அரேபியன் கண்ட்ரிஸ் போயிருந்தோம், அவர் யாக்கோப்புன்னு சொல்லுவாங்க. அவர் அந்த காலத்துல அங்கே ஃபாரினுக்கெல்லாம் டூர் போனவர் அவரு. அப்போ அங்கே வந்து யாக்கோப்புன்னு சொல்லுவாங்க. அவர் யாக்கோப்புன்றதும் ராமதேவரும் ரெண்டும் ஒண்ணுதான். இங்க இருக்கும்போது ராமதேவர், அங்கே போகும்போது யாக்கோப்பு. சரியா, ஒரே சித்தர் தான். அப்போ ஒரு ஒரு சித்தரும் ஒரு ஒரு மனிதனுக்கு அந்த 18 இறை கட்டளைகளுக்கு அந்த கட்டளையை உணர்த்தி அந்த கட்டளையை லைஃப்ல ஃபாலோ பண்ண வச்சு அந்த கட்டளையை ஃபாலோ பண்ணுவதன் மூலமாக நன்மைகளை அடைந்து அடுத்த லெவலுக்கு போறதுக்கு அந்த சித்தர்கள் வந்து அருளாசி புரிந்து அதுக்குண்டான வழிகளை உங்களுக்கு காட்டி கொடுப்பாங்க, இன்விசிபிளா காட்டி கொடுப்பாங்க. ஸோ அந்த 18 விஷயங்களை பொழுதுக்காக 18 சித்தர்கள் இருக்காங்க. ஸோ 9 கோடி நவகோடி சித்தர்களுக்கும் கைடன்ஸ் பண்ணக்கூடிய தமிழ்நாட்டுக்கு இருக்கிற 18 சித்தர்கள். அந்த 18 சித்தர்களும் நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய, ஃபாலோ பண்ண வேண்டிய அந்த 18 விஷயங்களை ஒரு ஒரு சித்தரும் ஒரு இன்சார்ஜை எடுத்து சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப இறைவன் எப்படி செட்டப் கொண்டு வந்திருக்காரு பாரு, செட்டப் எப்படி கொண்டு வந்திருக்காரு பாரு, ஏன்னா புரிஞ்சுக்கணும் வாழ்க்கை. சரியா? அதனால இந்த ஆடிப்பெருக்கை வந்து கரெக்டா பண்ணிக்கோங்க. மாங்கல்யம் சம்பந்தப்பட்டது வந்து எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறோம். How to pray on ஆடிப்பெருக்கு, can we change the தாலி to yellow string and turmeric? பண்ணிக்கலாம், அதான் சொல்லியிருக்கோம். இப்போ what time we can change it சொல்லியிருக்கேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ப்ளஸ் இப்பயும் சொல்லியிருக்கேன். பட் இன்னைக்கு சண்டேன்றனால ஆடிப்பெருக்குனால இன்னைக்கு மட்டும் எக்ஸ்டென்ஷன், இன்னைக்கு பண்ணலாம். பிஃபோர் 12 o'clock ஏறுபொழுதுல பண்ணலாம். டாக்டர் said ladies should wear மாங்கல்யம் only on a yellow thread because the gold may contain negative energy.
but mangalium itself is gold bought from a shop. So what should one do? Please, doctor, clarify when possible. Uh, Doctor said lady should wear mangalium only on yellow thread, correct? Because the gold may contain negative energy, but mangalium itself is gold bought from a shop. So what should one do? ஓ, அதாவது வந்து தங்கம் அப்படின்றது வந்து ஒரு மெட்டல், ப்ரீசியஸ் மெட்டல். அதுக்கு சில ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அதனால தான் தங்கம் நம்ம போடுறோம். தங்கம் வந்து போடுறதுக்கான காரணம் வந்து அதுக்கு பவர் இருக்கு. பட் அதே நேரத்தில் மாங்கல்யம் மட்டும் மஞ்சள் கயிறுல தான் இருக்கணும். மாங்கல்யம் மட்டும் மஞ்சள் கயிறுல தான் இருக்கணும், மஞ்சள் தான் இருக்கணும். தாடியில வந்து தங்கம் போடுறது சேர்த்துக்கிறதுன்றது பின்னால அவங்களுடைய அந்தஸ்த கௌரவத்தை பிரசிச்சு காட்டுறதுக்காக மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு முறை. அது தங்கத்துல தாடின்றது சாஸ்திரங்கள் அனுமதிக்கப்படுவது இல்லை, அனுமதிக்கல. சாஸ்திரம் அனுமதிக்காத ஒரு விஷயம் தப்பா தான் இருக்கும், அதுல கெடுதல்கள் தான் இருக்கும். அப்போ நகையை வந்து நீங்க தாடியா போடாம நீங்க வேற எந்த ஆர்னமெண்ட்டை வேணாலும் போட்டுக்கோங்க, எந்த ஃபார்ம்ல வேணாலும் போட்டுக்கோங்க, எத்தனை கிலோ வேணாலும் போட்டுக்கோங்க, எவ்வளவு வேணாலும் போட்டுக்கோங்க, தப்பு கிடையாது. பட் தாடின்றது மஞ்சள் கயிறு ஒன்று போட்டு மஞ்சள் கயிறுல இருக்கட்டும், அதான் முக்கியம். சரிங்களா? கோல்டுல வந்து நிறைய, எப்படி எல்லா பொருட்களையும் நெகட்டிவ் எனர்ஜி இருக்கோ அதே மாதிரி கோல்டுலையும் நிறைய நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும். நிறைய பொருட்கள்ல நிறைய நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு. எப்படி நெகட்டிவ் எனர்ஜி இருக்குன்னா, என்னுடைய குரு ஒரு தடவை ப்ராக்டிக்கலா டெமோ பண்ணி காட்டினார். கண்ணயோகி அம்பத்தூர்ல அவருடைய வீடு, அம்பத்தூர் புரியப்பாக்கம் ரோட்ல அவருடைய வீடு. நான் என்ன பண்ணுவேன், பாரிஸ்ல வந்து ஒரு 2-3 லாட்ஜ் இருக்கும். அந்த லாட்ஜில் தான் ரூம் போடுவேன். பாரிஸில் லாட்ஜில் ரூம் போட்டு தங்கிடுவேன். தங்கிட்டு 7E பஸ் இருக்கும் அப்பெல்லாம், 7E, அது இப்பயும் இருக்கு. 7E போனால் கரெக்டாக பிராட்வே டு அம்பத்தூர் ஓட்டி போயிடுவோம். அப்புறம் அம்பத்தூர் ஓட்டினா அது வீட்டுக்கு நடந்து போயிடுவேன். திருப்பி அங்கேருந்து வரணும் 7E தான் பஸ்ஸு. அதில் வரும்பொழுது ஒரு நாள் சொன்னார், நீங்கள் பஸ்ஸில் வரீங்க இல்லையா, பஸ்ஸில் வந்து உட்காரும் பொழுது உங்களுக்கு முன்னாடி உட்காருடைய நெகட்டிவ் எனர்ஜி உங்களை அஃபெக்ட் ஆகும் தெரியுமான்னாரு. எனக்கு தெரியாது, உண்மையிலே தெரியாது. ஒரு நாள் கிளாஸ் எடுக்கும்போது சொன்னார், நீங்கள் வரீங்க, பஸ்ஸில் வரீங்க, நான் என்ன பண்ணுறேன், அம்பத்தூர் இங்கே ஃபர்ஸ்ட் பிராட்வேல கிளம்புறேன். லாட்ஜு அங்கே தான், பிராட்வேல தான் லாட்ஜு. அங்கே லாட்ஜ் இருந்து முடிச்சு ரெடி ஆகிட்டு பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்டுக்கு வரோம். அப்போல்லாம் மப்சூல் பஸ் ஸ்டாண்டாக இருந்தது. இங்கேருந்து பட் 7E போகும். ஹைகோர்ட்டுக்கிட்ட இருந்து சென்னை ஹைகோர்ட்டுக்கு முன்னாடி இருந்து 7E பஸ் நிற்கும். இப்போ வந்து லோக்கல் பஸ் ஸ்டாண்ட் ஆயிடுச்சு அது. பட் அப்போ மப்சூல் பஸ் ஸ்டாண்டாக இருந்தது. ஹைகோர்ட்டு முன்னாடி லாட்ஜ் முன்னாடியே பஸ் எல்லாம் நிற்கும், 7E நிற்கும். அதில் 7E ஏறணும்னா அம்பத்தூர் ஓட்டியில் போய் இறங்குவேன், அவர் வீட்டுக்கு போவேன். திருப்பி அங்கேருந்து வருவேன், பஸ் ஏறி இங்கே வருவேன். இந்த பஸ்ஸில் போகும்போது எனக்கு முன்னாடி பஸ்ஸில் உட்காந்தாங்க இல்லையா, அவங்களோட எனர்ஜி வந்து என்னுடைய ஆறாவை எப்படி அஃபெக்ட் ஆகுது, எப்படி பாதிக்குதுன்னு ஒரு 2-3 டைமாக வந்து எனக்கு காட்டினார். நமக்கு முன்னாடி யாரும் வந்து உட்காருவான், யார் வந்து நமக்கு தெரியாது. நாம டிக்கெட் கொடுக்குறோம், உட்காடுறோம், திருப்பி நாம் போய் அங்கே இறங்கிடுறோம், அவ்வளோதான். பட் அந்த எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் எப்படி நடக்குதுன்றது வந்து எனக்கு ஒரு 3-4 முறையே அதை டெமோ பண்ணி காட்டார். எனக்கு முன்னாடி உட்கார்ந்துடைய அவங்க மனநிலை வந்து, அவங்களுடைய ஆரோக்கியம், அவங்களுடைய மனநிலை என்னை எப்படி பாதிக்குது. நான் உட்கார்ந்த பிறகு என் பின்னால ஒருத்தன் பேஷண்ட், நான் இறங்கின பிறகு வேற யாராவது வந்து உட்காருவாங்க இல்லையா, உட்காரும்போது எப்படி எனர்ஜி பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டெமோ பண்ணி அப்போ காட்டினார். ஓ, என்னால் நம்ப முடியல. ஆனால் குரு சொன்னார், தப்பா இருக்காது, உண்மை. குரு சொன்னா சரியா இருக்கும், அது தப்பே இருக்காது. பட் அது பின்னாடி சயின்ஸ் அப்புறம் ப்ரூவ் பண்ணியிருக்குன்னு அப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சயின்ஸ் அப்புறம் ப்ரூவ் பண்ணுது, இப்பயும் ஓரளவுக்கு தான் ப்ரூவ் பண்ணிக்குது, ஃபுல்லாலாம் ப்ரூவ் பண்ணிட்டேன். அந்த மாதிரி ஒரு சாதாரண பஸ்ஸில் உட்காடுறோம், ட்ரெயினில் உட்காடுறோம், ஃப்ளைட்டில் உட்காடுறோம், அந்த இடத்துக்கே அந்த எனர்ஜி வந்து நமக்கு அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லும் பொழுது மற்ற விஷயம் நிறைய இருக்கு. அப்போ கோல்டில் வந்து நிறைய எனர்ஜி வருது, அந்த கோல்டுக்கு நிறைய அப்சார்பிங் பவர் நிறைய இருக்கு. அந்த பவரை வந்து நாம பல வகையில் நெகட்டிவ், அதுவும் ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் பிளட்ஜ் எல்லாம் பண்ணிட்டீங்க, பேங்க் எல்லாம் போயிட்டு வந்துச்சுன்னா திருப்பி யூ ட்ரை டு கோ தேர் எகெயின் அண்ட் எகெயின், திருப்பி போகிறதுக்கே ட்ரை பண்ணும். பிகாஸ் அந்த நெகட்டிவ் எனர்ஜி அங்கே இருக்கும். அதை கிளன்சிங் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அந்த கிளன்சிங் பண்ணுற முறை எப்படின்னு கேட்டுருங்க, நம்ம பின்னாடி அதை பற்றி சொல்லுவோம். சரியா? நாணயம் தாடியில் இந்த நாணயம் போடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ஒரு சகோதரர். நாணயம் போடலாம்.
மெயினாக மஞ்சள் தான் ரொம்ப முக்கியம். நாணயம் போடலாம், தவறு கிடையாது. அந்த தாடியில் சில நல்லா பார்த்துக்கோங்க, தாடியில் கூட அந்த நாணயத்தில் கூட அந்த லோகோ போடுவாங்க. அந்த லோகோ போடும்போது பாருங்க, நல்லா பாருங்க, தெய்வீகமான ஒரு சின்னங்கள் தான் போடுவாங்க. தெய்வீகமான ஒரு சின்னங்கள் தான் போடுவாங்க. சாமி சம்மந்தப்பட்ட அந்த உருவங்கள் தான் பொறிப்பாங்க. செந்தாமரையை பொறிப்பாங்க, தாமரையா போடுவாங்க. தாமரை என்னன்னா, தாமரை எதை டினோட் பண்ணுது? செல்வ வளத்தை குறிக்குது, செல்வத்தை ஈர்க்குது. செல்வம் வேணும், செல்வம் அடிப்படை. அப்ப செல்வத்தை தருவதற்கான அந்த தாமரையே போடுவாங்க. அதே மாதிரி சாமி படங்கள்ல தான் அதில் போடுவாங்க. ஏன்னா சாமிகளுடைய அந்த உருவங்களுக்கும் நம்மளுடைய லைஃபுக்கும் சம்பந்தம் இருக்கு. சாமிகளுடைய உருவங்களுக்கும் நமக்கும் சம்பந்தம் இருக்கிறது. இதையும் இந்து மத ஆன்மீக குருமார்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு சொல்றதும் கிடையாது. ஓ சாமி கும்பிடு, அவள் தான். ஓ சாமி கும்பிடு. அது ஏன் விநாயகர் அப்படி இருக்கிறார்? அது ஏன் முருகர் அப்படி இருக்கிறார்? அது ஏன் வெங்கடாஜபதி அப்படி இருக்கிறார்? அது ஏன் சிவன் அப்படி இருக்கிறார்? ஏன் அந்த மகாலட்சுமி அம்மா அப்படி இருக்கிறாங்க? ஏன் சரஸ்வதி அம்மா அப்படி இருக்கிறாங்க? ஏன் அந்த உருவத்துக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? யாருக்கும் தெரியாது. வேணா நாம சொல்லுவோம், அடுத்தடுத்த வகுப்புல இறைவன் அனுமதித்தா நம்ம அதெல்லாம் சொல்லுவோம் ஃபியூச்சர்ல. பட் அந்த நாணயங்கள் போடுறது சரிதான். அது அது தெய்வீகமான உருவங்கள் போறதுக்கு காரணம் என்னன்றது பின்னாடி வகுப்புகள் நம்ம சொல்லுவோம். அந்த தெய்வீகமான உறுப்புகள் போடலாம். ஒரு சினிமா நடிகருடைய, ஒரு அரசியல்வாதிகளுடைய உருவம் போறிக்க மாட்டாங்க, புரியுதுங்களா? உனக்கு ஒன்றால் போனால் போட்டான்னு போடுவாங்களே, சொல்ல முடியாது. பட் இப்போதைக்கும் அரசியல்வாதிகளுடைய உருவத்தையும் சினிமா நடிகர்களுடைய உருவத்தையும் தாலியில் எதுவும் போடலை. அந்த வகையில் நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும். ஓகே, ஹாப்பி, நவ் ஹாப்பி. இனி வருங்காலத்தில் வந்து சினிமா நடிகர்களுடைய போட்டோவையும் அவங்களுடைய உருவத்தையும் அரசியல்வாதிகளுடைய உருவத்தையும் கூட போட்டதுக்கு வாய்ப்பு இருக்கு. போட்டாலும் போடுவாங்களே, நம்ம மக்கள் ரொம்ப கேவலமான ஜனங்க, போட்டாலும் போடுவாங்களே. இப்போதைக்கு அது போடலன்னா நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம். ஓகேவா? நல்லதான். தெய்வீக உருவங்கள் போடணும், அது காரணம் இருக்கு. ஓகே, மற்றதெல்லாம் கிறிஸ்துவ பத்தி இருக்கு, இது இன்னும் நாளைக்கு பார்ப்போம். வேற ஏதாவது மாங்கல்யம் சம்மந்தப்பட்டதோ ஆடிப்பெருக்கு சம்மந்தப்பட்ட கொஸ்டின் வேற ஏதாவது இருக்கா? மாங்கல்யம் சம்மந்தப்பட்டது? அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது வந்து மாங்கல்யம் போடும்போது கழட்டிட்டு போடக்கூடாது. அதாவது நீங்க மாங்கல்யம் மாத்துறீங்க அப்படிங்கும்போது ஏற்கனவே ஒரு மாங்கல்யம் இருக்கணும். கயிறு வந்து ஏற்கனவே ஒரு கயிறு போட்டுட்டு அப்புறம் தான் மாற்றணும். அதாவது எடுத்து ரிமூவ் பண்ணிட்டு மாற்றக்கூடாது, இல்லையா? எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்த பர்ஸ்லாம் கூட பணம் வைக்கும் பொழுது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த பணத்தை வச்சு எடுக்கும் பொழுது அந்த பர்ஸை டோட்டலாக காலி பண்ண மாட்டாங்க. அது ஏதாவது ஒரு காயின் இருக்கும், எடுத்து தான் மாற்றுவாங்க ஃபுல்லாக. அதை அந்த கல்லாப்பட்டியில், அப்புறம் வந்து வீட்டில் கேஷ் வைக்கிற பாக்ஸில் எப்பயுமே பணம் இருக்கணும், எப்பயுமே இருக்கணும். அதனால் அதை க்ளீன் பண்ணுறீங்க சரிங்கன்னா கூட அட்லீஸ்ட் அது ஒரு நாணயத்தை வச்சுட்டு தான் க்ளீன் பண்ணுவாங்க. ஒரு ஒரு பணம் ஏதாவது பர்ஸில் வச்சுட்டு தான் க்ளீன் பண்ணுவாங்க. அது நல்லா நடைமுறை, அது அது இருக்கணும். அந்த கேப் கொஞ்சம் கூட வரக்கூடாதுன்றது. அதே மாதிரி மாங்கல்யம் மாற்றும் பொழுது இப்போ நீங்கள் இந்த இப்போ இருக்கிற மாங்கல்யத்தை மாற்றுறீங்க அப்படின்னா இன்னொரு மஞ்சள் கயிறு மஞ்சளோட கழுத்தில் மாட்டிக்கணும். மாட்டிட்டு அப்புறம் தான் நீங்கள் இதில் விஷயங்கள்லாம் செய்யணும். இதை கழட்டி வச்சுட்டு தனியாக கழட்டி இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. இதான் ஒரு ஜுவல்லர்ஸ் சொன்னேன் இல்லையா, அவங்க ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன். கழட்டி கொடுத்துட்டு அந்த அம்மா உட்காந்துக்கிறாங்க, அது கழட்டி வரும் கழட்டியாக தான் இருக்கு, கழுத்தில் ஒன்றுமே இல்லை, கழட்டி கொடுத்து இருக்கும். அவர் ஏதோ ஒரு 20-25 மினிட்ஸ் ஏதோ அதில் ஒர்க்கெல்லாம் பண்ணி அப்புறம் முடிச்ச பிறகு கொடுத்தாரு. சரி வாங்கி கழுத்தில் மாட்டிக்கிட்டாங்க. சொல்லியிருக்கேன் நான் ஏற்கனவே. அதே இன்னொரு ஒரு லேடி, அவங்களும் அதே மாதிரி தான் கழுத்து சும்மா தான் இருக்கிறாங்க. நான் அது அந்த கோல்டு ஸ்மித் ஏதோ ஒர்க்கெல்லாம் பண்ண, ஏதோ டச்சிங் ஒர்க்லாம் ஏதோ பண்ணாரு, எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கொடுக்குறாரு. இந்த அம்மாவுக்கு வாங்கி கூட போட முடியல, கழுத்து நீட்டுறாங்க, அவர் மாட்டி விட்டார். ஷாக் ஆயிடுச்சு எனக்கு. தமிழ் பண்பாடு தான், தமிழ்நாட்டின் தலைநகர் தான் சென்னை தான். அதை வாங்கியாவது கழுத்துல போட்டுக்கலாம்ல, அது கூட போடல, கழுத்து நீட்டாங்க, அவர் போட்டுறாரு. அவர் கோல்டு ஸ்மித், கணவர் வேற, கணவர் எங்கே இருக்கிறாரு, இப்படி போயிட்டு இருக்கு. அது வந்து ஒரு சரி கழுத்துல காட்டி அப்படி மாட்டி வச்சிடறாங்க, மற்ற செயின் மாற்றுறாங்க. அது தெரியல கணவனுக்கு என்ன உரிமை கொடுக்கணும், கணவனுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும், அது அது சம்பந்தப்பட்ட அந்த ஒரு இணைப்பு தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய சந்தோஷமா தெரியல. அது ஒரு ஆர்னமெண்ட்டாக பார்க்குறாங்க. தாலியா கழட்டி மாட்டி வச்சு கழுத்தில் போட்டு, ஓ புருஷன்னா அப்புறம் ஞாபகம், ஓ தாலி, ஓகே ரைட் ரைட் எடுத்து மாட்டிக்கோ. புருஷன் சொல்லும் போது தான் தாலி கவனம் வருது. ஓ அப்படி ஒரு மனுஷன் இருக்காருல்ல, ரைட் ஓகே எடுத்து கழுத்தில் போட்டு அந்த தாலிக்கு உண்டான விஷயம் வந்து தெரியல. இது ரொம்ப அதிகமாக சொன்னால் அப்புறம் பெண் ஆதிக்கம் நிறைந்த சமுதாயமாக நாங்கள் வர ஆரம்பிக்கிறோம், அதை நீங்கள் மறுக்கிறீங்க, ஆணாதிக்கமற்ற சமூகமாக நீங்கள் இருக்கிறீங்க, ஆண்களுக்கு பொண்ணுங்களை போட்டு ஒடுக்குறீங்க, நசுக்குறீங்கன்னு கமெண்ட் படிப்பாங்க. கடிகாலம் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை.
ம் 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 ஹஸ்பண்ட் தான். ஆமா. எஸ், நல்ல கேள்வி. அதுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கேளுங்க. இந்த தாலி சம்மந்தப்பட்டது, இந்த ஆடிப்பெருக்கு சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் இன்னைக்கு நம்ம அதை கிளியர் பண்ணலாம். ஏன்னா இன்னைக்கு அது முக்கியமான நாள். ஹஸ்பண்ட் தான் தாலி கட்டணுமா? நல்ல கேள்வி. ஹஸ்பண்ட் இருந்து அவர் கட்டினா ரொம்ப நல்லது, தவறு இல்லை. ஹஸ்பண்ட் இருக்கிறாரு, அவர் இருக்கிறாருன்னா அவர் இருந்து கட்டினா பெஸ்ட். கணவர் கணவர் தான், என்னைக்கா இருந்தாலும் கணவர் கணவர் தான். அவர் எத்தனை வயசானாலும், எவ்வளோ கொடுமையானவராக இருந்தாலும், எவ்வளோ கெட்டவராக இருந்தாலும், எவ்வளோ மோசமானவராக இருந்தாலும் கணவர் கணவர் தான். பிகாஸ் அந்த கணவரை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கிறீங்க, உங்களுக்கு தெரியல, அதான் மறந்து போச்சு. இந்த கணவர் எனக்கு இவர் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் தேர்ந்தெடுத்துருக்கீங்க. உங்கள் கர்மா தான், நீங்கள் தான் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. பட் அது நீங்கள் தான் செலக்ட் பண்ணி உங்களுக்கு தெரியல, மறந்து போச்சு, அதான் விஷயம். ஆனால் யாரோ வந்து என்னை கொடுமைப்படுறதுக்கே வந்துட்டாரு, என்னை இம்சை பண்ணுறதுக்கே வந்துட்டார், என் உயிரை வாங்கிறதுக்கே வந்துட்டாரு, என் வாழ்க்கை குடிச்சவர் பண்ணுறதுனே வந்துட்டாரு அப்படி நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க. இல்லை, நீங்கள் தான் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. அது பழசு, மறந்து போச்சு. எங்களை மாதிரி கிளியர் வாய்ஸுக்கு தெரியும், இல்லை ஜாதகத்தை நல்லா தெளிவாக பார்த்தா தெரியும், இன்னும் வேறு சில யோக முறைகளை பார்த்தா தெரியும், நீங்கள் தான் செலக்ட் பண்ணியிருக்கிறீங்கன்றது தெரியும். அது தெரியாதனால நீங்கள் அவர் குறை சொல்றீங்க. அந்த மாதிரி நல்லவராக இருந்தாலும் கெட்டவராக இருந்தாலும், எந்த மாதிரியானவங்க பிடிக்காதவராக இருந்தாலும் பிடிச்சவராக இருந்தாலும் அவர் கட்டுறது பெஸ்ட்டு. அவர் இல்லை பரவாயில்ல வரமாட்டேன்றாரு, இல்லை உங்க மேலே கோச்சிக்கிட்டு வரமாட்டேன்றாரு, நான்லாம் வரமாட்டேன்னு சொல்கிறாரு, இல்லை அவர் வெளியூரில் இருக்காரு, வர முடியாத சந்தர்ப்பம், பரவாயில்ல நீங்களே கட்டிக்கலாம், தப்பு கிடையாது, தப்பு கிடையாது. அவர் இருந்தால் கட்டலாம், அவர் இல்லைன்னா பரவாயில்ல, அவர் வரல, இல்லை உங்கள் மேலே கோபமாக இருக்காது, இருக்கட்டும் பரவாயில்ல, அப்புறம் உங்க கோபம் தங்கிட்ட போகுது. பட் இன்னைக்கு போய் நீங்கள் அவர் கூப்பிடுறீங்க, மாங்கல்யம் மாதம் கூப்பிடுறீங்க, நான் வரமாட்டேன் முடியாது அப்படின்னா சரி ஓகே விட்டுருங்க, பரவாயில்ல நீங்களே அதை வந்து வேர் பண்ணிக்கோங்க. பட் கழுத்தில் இன்னொரு கயிறு இருக்கு. எப்பயுமே ஒரு மாங்கல்யம் சொல்லிட்டு நீங்கள் ஒரு அந்த திருமணத்தில் வந்து மாங்கல்யம் பண்ணிட்டீங்க அப்படின்னு காரணம் பண்ணிட்டீங்கன்னா அது லைஃப் லாங் கடைசி வரைக்கும் இருக்கும், கடைசி வரைக்கும் இருக்கும். அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. திரும்ப திரும்ப சொல்றேன், இது வந்து பெண்களை தாழ்த்துவதோ, பெண்களை அடிமையாக வைத்துக் கொள்வதோ, பெண்களை வந்து மதிக்காம இருக்கிறதோ கிடையவே கிடையாது. இந்து மதம் மாதிரி ஒரு பெண்களுக்கு மரியாதை கொடுக்குற மதம் எதுவுமே இல்லை. எல்லா மதங்களுமே கொடுக்குது, அதுல மாற்று கருத்து கிடையாது. எல்லா மதங்களுமே பெண்களுக்கு மரியாதை கொடுக்குது. அது இந்து மதம் ரொம்ப அதிகமாகவே கொடுக்குது. என்னுடைய வியூல பார்த்தீங்கன்னா மற்ற மதங்களை விட இந்து மதம் தான் ஒரு பெண்களுக்கு ரொம்ப அதிகமாக மரியாதை கொடுக்குறது. இல்லை கணவன்மார்கள் சில குடும்பத்துல மதிக்கலன்றதுக்காக ஒட்டுமொத்தமா எல்லாரையும் தப்பு சொல்ல முடியாது, ஒட்டுமொத்தமா எல்லாரையும் தப்பு சொல்ல முடியாது. பட் இந்து மதம் மாதிரி ஒரு பெண்களை மரியாதை கொடுக்குற மதம், பெண்களுக்கு ஹானர் பண்றது, பெண்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறது, பெண்களை வந்து உயர்த்தி வச்சு அவங்க உயர்ந்த இடத்துல வைக்கிற மதம் வந்து இந்து மதம் தான். சில பேர் தப்பா பயன்படுத்துறாங்க, சில பேர் சரியா பயன்படுத்தவில்லை அப்படின்றதுக்காக நீங்க ஒட்டுமொத்தமாகவே வந்து ஆண்களை வந்து குறை சொல்லக்கூடாது. நம்பர் 1 ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து பெண்களுக்கு தான். சரியா? வேற என்ன சொல்லணும்? வேற இருக்கா? இந்த சேட்ல ஏதாவது போட்டாங்க பாருங்க, ஏதாவது ஆன்சர் வேற ஏதாவது இருக்கா பாருங்க, கொஸ்டின் ஆன்சர் பண்ணுவாங்க. மாங்கல்யம் சம்பந்தப்பட்டது என்ன இருக்கு? ஓகே. நல்ல கேள்வி. நதியில இருக்கிறவங்க நதிக்கு போவாங்க, நதி இல்லாதவங்க அந்த வாட்டர் ஃபால்ஸ், நீர்வீழ்ச்சி இந்த மாதிரி இடத்துல இருப்பாங்க. இப்போ நதிகளே இல்லை, நதிகளே தண்ணியும் இல்லை, என்ன பண்ணுவாங்க? நிறைய பேர் வீட்லயே வச்சு கும்பிட்டுறாங்க, தப்பு இல்லை, வேற வழி இல்லை. அப்போ நதி இருந்தது, நதி இடத்துக்கு போனாங்க, கும்பிட்டாங்க, பண்ணாங்க. இப்போ நதிகளும் இல்லை, குளங்களும் இல்லை, நீர்நிலைகளும் இல்லை, எல்லாமே வந்து அப்பார்ட்மெண்ட் ஆகிப்போச்சு, வீடு ஆகிப்போச்சு, எல்லாம் நகர்களாக மாறிவிட்டது. நீர்நிலைகளே எதுவுமே இல்லை. அப்படி இல்லை அப்படின்னும் போது உங்கள் வீட்டில் கிணறும் இல்லை, கிணறுல தண்ணியும் இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்க? கங்காதேவியாக நினைத்து ஒரு செம்புல ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு வீட்டிலேயே கும்பிட்டுக்கிறாங்க. வேற வழியில் அப்படிதான் செய்யணும், வேற வழியில் அப்படிதான் பண்ணணும். அதாவது கங்காதேவியாக நினைத்து, இந்து மதத்தில் வந்து அது கங்காதேவியாக நினைப்பாங்க, கங்காதேவியாக நினைத்து அதை வந்து செய்வாங்க. அதனால அந்த மாதிரி நதி தீரத்துக்கு போக முடியலன்றவங்க வந்து அந்த நதியாக நினைத்து ஒரு பிளாஸ்டிக் பாத்திரம்லாம் வைக்கக்கூடாது, எனி மெட்டல். பிளாஸ்டிக் பாத்திரம்லாம் வைக்கக்கூடாது, மெட்டல், எனி மெட்டல், எந்த பாத்திரமா இருந்தாலும் சரி, வெள்ளியோ செம்போ அட எதுவுமே இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோ
அந்த பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதை வந்து ஒரு நதியாக நினைத்து அதை வந்து கங்கா தேவியாக கங்கை ஆறாக நினைத்து நீங்கள் உங்கள் என்ன செரிமனி செய்யணுமோ உங்கள் குடும்பத்தில் ட்ரெடிஷ்னலாக என்ன பண்ணணுமோ அது நீங்கள் அதை பண்ணலாம். சரியா? அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்க. ம் ம். மாங்கல்யம் சம்மந்தப்பட்டது சொல்லிட்டோம். மற்ற மற்ற விஷயங்கள் அது வேற மாதிரியான கேள்விகள், அது அப்புறம் பார்த்துக்கலாம். எஸ். Place more to play wine. இந்த தங்கிலீஷில் போட்டிருக்காங்க, எனக்கு சரியா படிக்க வரல. எனக்கு இந்த தமிழில் போட்டால் படிச்சிடலாம், இந்த இங்கிலீஷில் போட்டால் படிச்சிடலாம். இந்த தங்கிலீஷில் போட்டிருக்காங்களா, ஐயா மன்னிக்கவும், ஒருவருக்கு எண்ணெய்க்கு மருந்து கிறிஸ்டல். சரி, நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். நான் அது பொறுமையாக. தாடி தங்கத்தில் மஞ்சள் கைகள் போடுவது பற்றி விளக்கினீர்கள். தாடி மஞ்சள் கொம்பு போடும்போது மஞ்சள் கொம்பு ஓகே, மஞ்சள் கொம்பு போட்டுக்கலாம். இந்த தங்கிலீஷில் போட்டுக்கிறது வந்து கொஞ்சம் நான் அப்புறம் பொறுமையாக படிச்சுட்டு அடுத்த கொஸ்டினில் நான் சொல்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. நான் அது தாடி சம்மந்தப்பட்ட விஷயம் ஏதாவது இருந்தால் இன்றைக்கி நம்ம கிளிக் பண்ணணும். பிகாஸ் தாடிக்கும் இன்றைக்கி ஆடி 18க்கும் ஆடிப்பெருக்குக்கும் ரொம்ப முக்கியமான இது உண்டு. தயவு செய்து வந்து தாடியை வந்து மஞ்சள் கயிறாக மாற்றிக்கங்க. முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி மூக்கில் வந்து மூக்குத்தி 2 மூக்குலையும் போட ட்ரை பண்ணுங்க. ஆணாதிக்கமெல்லாம் கிடையாது. நீங்கள் எதுக்காக பாடுபடுறீங்களோ, எதுக்காக நீங்கள் உழைக்கிறீங்களோ, எதெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கிறதுக்குண்டான விஷயங்கள் அதில் இருக்குது. அவ்வளோ விஷயம் இருக்குது. உங்களால் உங்கள் கணவர் நல்லா இருப்பார், உங்கள் கணவர் நீங்கள் நல்லா இருப்பீங்க. 2 பேரும் நல்லா இருக்கும் பொழுது உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும். உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் பொழுது உங்களை சித்தியருக்கும் நல்லா இருப்பாங்க. உங்களோட சித்தியருக்கும் நல்லா இருந்தால் எப்பவுமே ஹாப்பி தானே, சந்தோஷம். அப்புறம் ஏன் நோய் வரப்போகுது? அப்புறம் ஏன் வாழ்க்கையில் பிரச்சனை வரப்போகுது? இப்போ வாழ்க்கையில் பிரச்சனை இல்லை, நோய் இல்லை, ஆரோக்கியமாக இருக்கிறீங்கன்னும் போது அப்புறம் என்ன வேணும் உங்களுக்கு வாழ்க்கையில்? அடுத்த லெவலுக்கு என்னன்னு திங்க் பண்ணுவீங்க. அடிப்படை தேவைகளுக்கு, அடிப்படை பிரச்சனைகளுக்கு உடம்பு சரியில்லை, பணம் பத்தலை, வருமானம் பத்தலை, நஷ்டம் கஷ்டம், என் ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் இப்படியே வாய்ப்பிட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன ஹையர் லெவலுக்கு வர முடியும்? வர முடியாது. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். இதெல்லாம் மூட நம்பிக்கைகள் கிடையாது, மூட நம்பிக்கை கிடையாது. எல்லாமே சயின்டிஃபிக் ஃபேக்டர், சயின்ஸ். அந்த சயின்ஸை வந்து இன்று தர்ப்பணம் செய்யலாமா? செய்யலாம். இன்னைக்கு ஆழிப்பன்ற அன்னைக்கு செய்யலாம். பெரியவங்களை நினைச்சு பண்ணலாம், தப்பு இல்லை. இன்னைக்கு தர்ப்பணம் பண்ணலாம். ஆடிப்பன்ற அன்னைக்கு பெரியவங்களை நினைச்சு செய்யலாம், தாராளமா செய்யலாம். நான் இது தப்பு கிடையாது, தாராளமா பண்ணலாம். பெரியும் கொடுக்கலாம். தீர்க்க சுமங்கலியாக இருக்க பரிகாரம் கூறவும். இன்னைக்கு ஆடிப்பன்ற அன்னைக்கு பண்றவங்கன்னா தீர்க்க சுமங்கலியாக இருக்கிறதுக்காக வர்றதுதான். தீர்க்க சுமங்கலியாக இருக்க பரிகாரம் வந்து இதுதான். இப்போ நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த பூஜை பண்றது. பட் வந்து திரும்பவும் சொல்லணும்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. தீர்க்க சுமங்கலியாக இருக்குவதற்கு நீங்கள் 2 மூக்குலையும் போடுற அந்த மூக்குத்தி தானே, மூக்குத்தி உங்களுக்கு தீர்க்க சுமங்கலியாக இருப்பதற்கான பல்வேறு வகைகள், அதுவும் ஒரு ஹெல்ப் பண்ணும். உங்கள் கணவர் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் தீர்க்க சுமங்கலியாக இருப்பீங்க. கணவர் நல்லா ஆரோக்கியமாக ஆயுஷோடு இருக்கணும்னா தீர்க்க சுமங்கலியாக இருப்பீங்க இல்லையா? தீர்க்க சுமங்கலியாக இருக்கிறதுக்கு நீங்கள் மூக்குகளில் போட்டுக்கொள்கின்ற அந்த தங்க மூக்குத்தி, தோடு காலில் போடுறோம் இல்லையா, தங்க மூக்குத்தி உங்களை தீர்க்க சுமங்கலியாக இருக்க வைக்கும். உங்கள் கணவரை ஆரோக்கியமாக இருக்க வைக்கும். கணவர் ஆரோக்கியமாக இருந்தா அப்படி சார் நீங்களும் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். இது வந்து 2மே கொடுக்கும். அதான் வாழ்க்கையை வந்து கணவனோட மனைவி, மனைவியோட கணவி 2 பேரும் சேர்ந்து தான் வாழ்க்கை. கணவன் மட்டும் நல்லா இருக்கிறாருன்னா, மனைவி நாட் சாட்டிஸ்ஃபைடுனா அது வாழ்க்கை கிடையாது. கணவன் நாட் சாட்டிஸ்ஃபை, மனைவி வந்து நல்லா சந்தோஷமாக, அதுவும் வாழ்க்கை கிடையாது. 2 பேருமே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும். ஒருத்தர் மேலே ஒருத்தர் மியூச்சுவலாக அண்டர்ஸ்டாண்டிங்காக, மியூச்சுவலாக ஹாப்பியாக இருக்கணும். அந்த மியூச்சுவலாக ஹாப்பியாக இருக்கிறதுக்கு பெண்ணின் உடம்புலேருந்து அந்த மூக்குத்தி வழியாக கணவருக்கு போகின்ற காற்றும், திரும்பவும் கணவன்கிட்ட இருந்து பெண்ணுக்கு வருகின்ற காற்றும், திரும்பவும் செகண்ட் சைக்கிள், அடுத்த சைக்கிள், திரும்பவும் மனைவி கிட்ட கணவன்கிட்ட போகின்ற காற்றும், கணவன்கிட்ட இருந்து மனைவி கிட்ட வருகின்ற காற்றும் 2 பேரையும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் ஒற்றுமையுடனும் ஆத்ம திருப்தியுடனும் ஆத்ம சந்தோஷமும் வாழ வைக்கும் அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இதை உலகத்துல சித்தர்களை தவிர யாருமே சொல்லவில்லை. சித்தர்களை தவிர யாருமே சொல்லலை. நீங்க சேலஞ்ச் பண்ணி சொல்றீங்க, வேணா எங்க வேணா யாரோ ரெஃபர் பண்ணி கொடுக்குறாங்க பாருங்க, யாராவது சொல்லியிருக்காங்களா பாருங்க. நீங்க எந்த மாதத்துல வேணாலும் போங்க, எந்த குருமார்கிட்ட வேணாலும் போங்க, இந்த விஷயம் யாராவது சொல்றாங்களா பாருங்க. சித்தர்கள் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. சித்தர்கள் மட்டும்தான் மக்கள் மேல மற்றவங்களோட
என்னுடைய கணிப்பு தான், எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அறிவு கட்டின வரைக்கும் சித்தர்கள் மாதிரி ஒரு மக்கள் சமுதாயத்து மேல அக்கறை கொண்டவங்க யாருமே கிடையாது. சித்தர்கள் மாதிரி மக்கள் சமுதாயத்து மேல ஒரு அன்பும் அக்கறையும் பாசமும் கருணையும் கொண்டவங்க வந்து யாருமே கிடையாது. யாருமே கிடையாது. கடவுள்கள் கூட அப்புறம் தான், அதுக்கு முன்னாடி இவங்க தான் கடவுள்களே. ஆனாலும் கூட அவங்க ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ல தான் இருப்பாங்க. சித்தர்கள் இறங்கி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அப்ப எவ்வளோ அருமையான விஷயம் பார்த்தீங்களா? அந்த சித்தர்கள் பிறந்த பூமியில வாழ்ற நாம ரொம்ப கொடுத்து வச்சவங்க. அந்த சித்தர்கள் வாழ்கின்ற அந்த தமிழ்நாட்டில் இருக்கிற நாம ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஆனா நம்ம அவங்கள பயன்படுத்திக்கிறாமா அப்படின்னு பார்த்த இடத்துல அதை நம்ம சொல்ல முடியாது. அவங்கள நம்ம முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை. அவங்கள நம்ம முழுமையாக அப்சர்வ் பண்ணிக்கல. அவங்கள நம்ம முழுமையாக உள்வாங்கிக்கல. இப்போ அவங்கள முழுமையாக உள்வாங்கிக்காதனால கணவரை இழந்து விட்டதுனால நான் மூக்குத்தி போடலாமா போடக்கூடாது? நல்ல கேள்வி. கணவரை இழந்திருந்தா கூட போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. தப்பு கிடையாது. அந்த மூக்குத்தி இருக்கும்பொழுது கணவனுக்கு என்ன நன்மை கிடைக்கும்ன்றது வந்து விஷயத்த சொன்னோம். இது வந்து ஒரு ரகசியம். இந்த ரகசியத்தை வந்து சித்தர்கள் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அந்த விஷயத்த சொன்னோம். ஸோ எனக்கு கணவர் இல்லை, அவர் மறைஞ்சிட்டாரு. அப்போ நான் 2 மூக்குல மூக்குத்தி போட்டுக்கலாமா சார், ஒரு சகோதரி கேட்டிருக்காங்க. போட்டுக்கலாம், தவறு கிடையாது. ஸோ இது வந்து இறைவன் வந்து உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சு கொடுத்துருந்து உங்க கணவரோடு இருக்கும்போதே நீங்க கூப்பிட்டுருந்தா ரொம்ப லக்கி தான். சரி, பரவாயில்ல, இந்த ஞானத்தை இப்பயாவது கொடுத்துருக்காரு. சரி, இந்த ஞானத்தை வந்து அடுத்த பிறவிக்கு அப்படியே கொண்டு போங்க. இந்த பிறவியில கணவர் இல்லை, பரவாயில்ல. அவர் இல்லைன்னா கூட 2 மூக்குத்தி போட்டுக்கோங்க, 2 மூக்குலையும் போட்டுக்கோங்க. இந்த ஞானம் வந்து உங்க டிஎன்ஏ ரெக்கார்ட் ஆயிடும். அடுத்த ஜென்மத்துல அடுத்த பிறவியில நீங்க இதை அப்படியே பை பர்த்தா கொண்டு வந்துடுறீங்க, கொண்டு வாங்க. நம்ம இந்த பிறகு அடுத்த லெவலுக்கு அடுத்த பிறகு நம்ம கொண்டு போறோம். இதோட விட்டுட்டு போயிருக்கு, நம்ம அடுத்த பிறகு கொண்டு போறோம். அதனால கணவன் இல்லை அப்படின்னா கூட போட்டுக்கலாம், தப்பு இல்லை. கணவன் இருக்கும்போது போட்டா இன்னும் பெனிஃபிட். அது இன்னைக்கு இருக்கிற நவநாகரிக பெண்கள் மூக்கு அப்படி விட்டுட்டு இருக்காங்களே, அவங்கெல்லாம் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்க நல்லா இருப்பாங்க. சரியா? இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா யார் நல்லா இருப்பாங்க? டாக்டர் இளங்கோ நல்லா இருப்பாரா? சித்தர்கள் நல்லா இருப்பாங்களா? இறைவன் நல்லா இருப்பாரா? நாங்கெல்லாம் நல்லா இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கும். நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க குடும்பம் நல்லா இருக்கும், உங்களுடைய கணவர் நல்லா இருப்பார், உங்க ஃபேமிலி நல்லா இருக்கும், நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக போட்டுக்கோங்க. சரியா? ஓகே, இன்னைக்கு நம்ம இதோட முடிச்சுக்குவோம். நாளைக்கு நாம அடுத்த வகுப்புல சந்திப்போம். நன்றி. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே, எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு.
நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. முடிஞ்ச வரைக்கும் உங்களால சரி முடிஞ்ச சார். தர்மம் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து ஆடி 18 ஆடிப்பெருக்கு. தர்மம் பண்றது வந்து ரொம்ப நல்ல விஷயம். இன்னைக்கு நீங்க பண்ற தர்மம் வந்து பல மடங்காக பருகி பெருகி உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கொடுக்கும். முடிஞ்ச வரைக்கும் உங்களால என்ன முடியுமோ அதை தர்மம் பண்ணுங்க. இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்க. நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி. நன்றி சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி நன்றி ஐயா மிக்க நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. தேங்க்யூ சார். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ சார். நன்றிங்க ஐயா.